தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அறியப்படாத தேவன் என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு அறியப்படாத தேவன் என்ற தலைப்பு. ஆகவே அருமையான தேவ ஊழியர்களே, விசுவாச பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் அடியேன் கொண்ட ஒரு தாழ்மையான சொல்லிக்கொள்ள விரும்புகிறது என்னவென்றால், கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மார்ட்டின் லூத்தர் மூலமாக புரொட்டஸ்டாண்டு அமைப்புகள் போராடி ஆர்சியிலிருந்து பிரிஞ்சாங்க. அதுக்கு முன்னாடி கிபி 325 கான்ஸ்டேன் என்ற ரோம அரசர் போப்புவை ரோமாபுரியில் கிறிஸ்தவர்களுக்கு தலைவராக ஏற்படுத்தி ரோமன் கத்தோலிக்க சபை ஏற்படுத்தப்பட்டது. அதிலிருந்து போராடி பிரிஞ்ச மார்ட்டின் லூத்தர் வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். அந்த போராடி பிரிஞ்ச அந்த அமைப்புகளிலிருந்து பெந்தேகோஸ்து, 7ஆம் நாள் சபை, தென்னிந்திய திருச்சபைகள், இப்படி பெந்தேகோஸ்து அமைப்புகள், புரோட்டஸ்டாண்ட உள்ள சிஎஸ்ஏ மெத்தடிஸு டிஎல்சி, இந்த மாதிரி பல இயக்கங்கள், போப்புகள், பிஷப்புகள், ரெவரண்டுகள், கிறிஸ்தவ தலைவர்கள் என்று பல அமைப்புகள் உலகம் முழுவதும் உண்டாகி நடத்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அதில் ஏதாவது ஒரு வகையில் நம்ம சிக்கி கொண்டவர்கள் தான், அதில் இருந்து வளர்ந்தவங்க தான் நம்ம பின்னணி அப்படித்தான் இருக்கும். ஆகவே தயவு செய்து அதிலிருந்து உருவான போதனைகள் நாம் கேட்டு வளர்ந்ததுனால, நமக்கு சுயமான அறிவோடு அது ஏற்றுக்கொண்டதுனால, அதிலேயே நம்ம வளருகிறதுனால அது நமக்கு செட் ஆகிவிட்டது. அதுதான் கிறிஸ்தவம் என்று நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆகவே உங்களையெல்லாம் அந்த போப்பிலிருந்து, அந்த பிஷப்புகளிலிருந்து, அந்த பிரிஞ்ச ஸ்தாபனங்களிலிருந்து முற்றிலும் உங்களை வேறு பிரித்து 1ஆம் நூற்றாண்டில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தின சபையும் உபதேசமும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களையும் நினைவு கூற வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். அதுதான் நமக்கு முன்மாதிரி, கோல் மாடல், அதுதான் என்ற அந்த கருத்துக்கு உங்களை நான் அழைத்து கொண்டு போகிறேன். அதனால் அந்த சத்தியங்களை நீங்கள் கேட்கும்போது உங்கள் கருத்துக்கு, உங்கள் ஸ்தாபன வளர்ப்புக்கு அது முரண்பாடாக இருக்கலாம், வேதத்துக்கு முரண்பாடாக இருக்காது. ஆகவே நம்முடைய கருத்துகள், பாரம்பரியங்கள், நம்ம கேட்ட வளர்ந்த விதத்தை அப்படியே ஓரமாக கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு, ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க என்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, இவை எல்லா பாரம்பரியங்களிலிருந்து விலகி சரியான ஒரு பாதைக்கு நம்ம வந்துடுவோம் என்றது தான் அடியேனுக்கு கடவுள் கொடுத்த கிருபை வரங்கள். அதுதான் புதிய உபதேசம். இந்த புதிய உபதேசம் என்பது இந்த பால்முறையேசை கண்டுபிடிச்சு சொன்னதல்ல. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களும் சொன்னதை எனக்கு கண்ணை திறந்து கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கார். தவிர நான் 3வது வானம் வரைக்கும் போய் புதுசாக கண்டுபிடிச்சி ஒன்று சொல்லலை. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி எவனாவது சொன்னால், எவன் சொன்னாலும் சரி, அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 8-9 போட்டிருக்கு. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்தில் வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷம் உங்களை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். முன் சொல்லது போல் மறுபடியும் சொல்கிறேன்னு திரும்ப அதே வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர்களே மாற்றி சொன்னாலும் கூட அவங்களுக்கு சாபம் இருக்குது. ஆகவே அதில் 10ஆம் வசனத்தில் கலாத்தியர் 1:10 நான் தேவனையா மனுஷனையா யாரை நாடி போதிக்கிறேன், இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால்
நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. அங்கே தெளிவாக போட்டிருக்கு. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் பெரிய அறிவாளி, படிப்பாளி, வேத பண்டிதர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவன் சொன்ன பிரசங்கம் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறது தான் நான் சொன்னனே தவிர ஏன் கருத்தை நான் சொல்லலைன்னு அதுலேயே 11ஆம் வசனத்தில் சொல்கிறான். கலாத்தியர் 1:11. சகோதரரே, என்னால் படிங்கம்மா, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனின் யோசனைப்படியானது அல்லவென்று உங்களுக்கு நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் வந்துடணும். நம்ம மனுஷனால் பெற்றவங்க, மனுஷனால் கற்றவங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுத்தினது தான் நான் பேசுகிறேன்னு சொல்லி அவன் சொன்ன அந்த இடத்துக்கு நம்ம எல்லாம் வந்துடணும். நம்ம எல்லாம் மனுஷனால் பெற்றவங்க, மனுஷனால் கற்றவங்க. நம்முடைய அறிவு குறை உள்ளது, நம்முடைய தீர்க்கதரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது என்று 1 கொரிந்தியர் 13:9-10 போட்டிருக்கு. ஆகவே அப்பேற்பட்ட அப்போஸ்தலன் வேத பண்டிதரே கற்றுக்கொண்டதை சொல்லாமல், கேட்டதை சொல்லாமல், வளர்ந்த விதத்தை சொல்லாமல், இயேசு கிறிஸ்து எனக்கு வெளிப்படுத்துறதையே நான் சொல்கிறேன்னு அவன் சொன்ன விதம் நம்ம எல்லாரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவன் எங்கே போனான், எப்படி அவன் கற்றான், இயேசுக்கிட்ட எப்படி பேசினான்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியினாலே அவன் 3ஆம் ஆன வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். மனுஷன் பேசப்படாத அந்த வார்த்தைகளை நான் கேட்டு வந்தேன்னு சொல்லி சொல்கிறான். அந்த இடம் பரதீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து மரித்த உடனே அவர் பரலோகத்துக்கு போயிடல. இன்று என்னோடு கூட பரதீசில் இருப்பாயின்னு அந்த கல்லருக்கு சொன்னாரே. அந்த பரதீசு 3ஆவது வானம்னு இங்கே போட்டிருக்கு. அங்கே போய் அவர் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். மனுஷனாய் இருந்தவர்களை ரட்சிக்க ஆவியானவர், ஆவியாக வார்த்தையாக இருந்தவர் எப்படி மாம்சமாக வந்தாரோ அந்த மாம்சத்தை சிலுவிலே தொங்க போட்டுட்டு அந்த ஆவிகளை சந்திக்க ஆவியாய் போனார். 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு. அந்த அமைப்பில் தான் நம்மளும் வைக்கிறோம் போல் இருக்கு. அந்த 3 நாள் அங்கே அருமையான சுவிசேஷத்தை சொன்னார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கு நான் சொன்னது. இதற்காக மரித்தோரானவர்கள் மாம்சத்தினாலே அவங்க ஆக்கினிக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் தேவன் முன்பாக பிழைக்கும்படியாக அவர்களுக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டது. சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாடு சரித்திரம், மோசேயின் ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள், அதுதான் கரெக்டான வேதம். அதை நான் மறுக்கலை. ஆனால் சுவிசேஷங்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷத்தின் ஆரம்பம் என்று மார்க் 1:1 போட்டிருக்கேன். அது என்ன இயேசு, எப்படி இயேசுவை அறிவிப்பது, அந்த சுவிசேஷம் ஆரம்பம் எப்படி இருந்தது என்று மார்க் 1:1 போட்டிருக்கு. படிங்க. மார்க் 1:1. பாயிண்ட். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் அங்கே போட்டாச்சு ஆரம்பம். அதுதான் பழைய ஏற்பாடு அல்ல. ஆரம்பமே இயேசு கிறிஸ்து ஒரு தேவனுடைய குமாரன் என்று அறிவிக்கிற அந்த வார்த்தை சுவிசேஷம்தான் ஆரம்பம். அதனால தான் இயேசுவின் உபதேசம் புதுசாக இருந்தது. இந்த 27 அதுலேயே 27 பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்னடா பழைய ஏற்பாடை அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லாமல், அதை கோர்த்து சொல்லாமல், அந்த 10 கட்டளைகள் தான் கரெக்டுன்னு சொல்லாமல், ஆபிரகாமின் தேவன் சொல்லாமல், ஈசாக்கின் தேவன் சொல்லாமல், யாக்கோபின் தேவன் சொல்லாமல் முழுசாக புதுசாக இருக்கேன்னு சொல்லி ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. 27ஆம் வசனம் படிங்க. அதில் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன பாயிண்ட், புதிய உபதேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஜனங்க ஆச்சரியப்பட்டாங்க. இயேசுவின் வார்த்தை புதிது, அவர் உபதேசம் புதுசுன்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிச்சாங்க. அன்றைக்கு அவர் புதிய உபதேசம் தான் சொன்னார். அதுதான் தொடக்கம், அதுதான் சுவிசேஷத்தின் ஆரம்பம்.
இந்த சுவிசேஷத்தை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளாவிட்டா, கேட்காவிட்டா, தெரிவிக்காவிட்டா, நம்ம அறிவிக்காவிட்டா அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான்? ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் தான் இருக்கே தவிர பழைய ஏற்பாட்டில் கிடையாது. அப்போஸ்தலர் 4:12 அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனசுகளுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பில்லைன்னு தெளிவாக போட்டிருக்கு. ஆகவே ரட்சிக்கப்படுறதுக்கு பழைய ஏற்பாடு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க, ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அப்போஸ்தலர் 16:30 அதிகாரிகள் கேட்கும்போது பவுல் என்ன சொன்னான்? அதற்கு அவர்கள் 31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும். அவ்வளோதான், பழைய ஏற்பாடு சொல்லல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. எப்படி விசுவாசிக்கிறது? தேவகுமாரன் என்று விசுவாசிப்பது. அந்த ஒரு சத்தியத்துக்காகத்தான் புஸ்தகங்கள்லாம் எழுதப்பட்டது. 27 புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் இருக்குமானா சுவிசேஷங்களும் நிருபங்களும் அந்த ஒரு சத்தியத்துக்காகத்தான் விளக்கமாக எழுதப்பட்டிருக்க தவிர வேற அல்ல. கருப்பொருள் ஒன்று தான். எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்டால், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அந்த வசனம் இருக்கு, படிங்க. கடைசி வசனம். ஆ ஆ ஆ ஆ இல்லைம்மா, அது இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் பாயிண்ட் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. கவனிங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் கடைசி சுவிசேஷம் 4 சுவிசேஷம் முடியும் போது சொன்ன சத்தியம்தான் எழுதப்பட்ட நோக்கம், கருப்பொருள் அதுதான். ஒரு படத்தை ஒருத்தன் எடுக்கிறான், திரைப்படத்தை ஒரே ஒரு கருத்தை மையப்படுத்தி அந்த 3 மணி நேரம் ஓடும். ஒரு புஸ்தகம் படிக்கிறீங்க, ஒருவருடைய கருத்தை மையப்படுத்தி அந்த கருத்தை மக்கள் மத்தியில் திணிப்பதற்காக பல உதாரணங்கள், பல காரியங்கள்லாம் புகுத்தி அங்கே ஒரு கருத்தை நிலைநாட்ட ஒரு புஸ்தகமே எழுதுனான். அதுபோல் புதிய ஏற்பாடு 27 புஸ்தகங்களும் ஒரே ஒரு கருத்தை நிலைநாட்ட, அறிவிக்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான், அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. இந்த செய்தி பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு தெரியாது, அறியாது. அதனால் ஒருவன் அறிவிக்காவிட்டால் எப்படி அவன் போவான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி போக முடியும்? கேள்விப்படாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது? ஒரு நீ தேவகுமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறாயான்னு சொல்லி யோவான் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு குணமாக்கப்பட்ட ஒரு குருடன்கிட்ட இயேசு கேட்குறாரு, அவர் யார்? அப்போ விசுவாசிக்கத்தக்க அந்த தேவகுமாரன் யாருன்னு அவன் கேட்கும்போது, உன்னுடனே பேசுகிற நானே அவர். அல்லேலூயா. அறிவிக்காவிட்டால் எப்படி தெரியும்? அதே மாதிரி யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீ பெரிய கெட்டிக்காரி, உங்கள் பிதாக்கெல்லாம் மலையில் தொழுது கொண்டு வந்தாங்களே, நீங்கள் எருசலேம்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி யூதர்கள் சொன்னதை அந்த அம்மா சொல்கிறாங்க. இவர் யூதர்ன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும். அப்போ அந்த அம்மா மறுபடியும் சொல்லுது, கிறிஸ்து என்ற மேசியா ஒருவர் வருவார், அவர் வரும்போது இதெல்லாம் நமக்கு சொல்லுவார், அவர் தான் ஃபைனல், அவருக்கு கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிடுவாருன்னு அந்த அம்மா சொல்லும் போது இயேசு சொல்கிறாரு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். லேலுயா. அப்போ தெரியாவிட்டா, காலகாலமாக எதிர்பார்த்த அந்த மெசியாவே கிறிஸ்துவை தெரியாவிட்டா, அவருடைய நாமத்தினால தான் ரட்சிப்பு இருக்குன்னு புரியாவிட்டா மக்கள் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? ஆகவே புதிய ஏற்பாட்டுக்கே அந்த கதினா, பழைய ஏற்பாட்டில் உள்ள கோடிக்கணக்கான ஆவிகளுக்கு, மனுஷ ஆவிகளுக்கு செத்து போனாங்களே, அவங்களுக்கு யார் சொல்ல முடியும்? யாரை அனுப்ப முடியும்? யார் போய் சொல்ல முடியும்? ஆகவே இயேசுவே அதை செய்தார், இயேசுவே அதை போனார். ஆகவே மனித மாம்சமானவர்களை ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் எப்படி மாம்சத்திலே அவதரித்தாரோ, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று யோவான் 1:14 இருக்கு.
அந்த மாம்சமானதுனா அவருக்கு தான் இயேசு என்று பெயரிட்டாங்க. இயேசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்று மத்தேயு 1:21 சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாவத்தை போக்கி ரட்சிக்கிற அந்த தேவகுமாரனுடைய நாமத்தில் தான் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்கே தவிர வேறு எந்த வகையிலும் கிடையாது என்ற செய்தியை முழு உலக மக்களுக்கு அறிவிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே முதலாவது மாம்சத்தில் உள்ளவர்களை சந்திக்க வார்த்தையானவர் மாம்சமாக வந்த மாதிரி ஆவிகளை சந்திக்க மாம்சத்தை சிறுவையில் தொங்க போட்டுட்டு ஆவியாய் போனார். 3 நாள் அங்கே அந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், சுவிசேஷம் அறிவித்தார் என்ற வார்த்தையை கவனிங்க. அதான் நற்செய்தின்னு சொல்கிறோம். சுவிசேஷம் சமஸ்கிருத பாஷை, நற்செய்தி என்பது தமிழ், சரியான தமிழ், காஸ்பல் என்பது ஆங்கிலம். ஆகவே எப்படி இருந்தாலும் அந்த பொருள் ஒன்று தான். அந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைமையில் இயேசு அதை போய் பேசினார். அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா இல்லையான்னு கேள்வி கேட்டிங்கன்னா இப்போ சொல்ல முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் அந்த சத்தியத்தை கேட்குறோம். உண்மையாக ரட்சிக்கப்பட்டானா இல்லையான்னு எப்படி தெரியும்? பொழுதுபோக்காக வர்றவனும் உண்டு, சும்மா கூப்பிடுறாரேன்னு பாசத்தில் வர்றதும் உண்டு, ஏதாவது கொடுப்பாங்களேன்னு வர்றதும் உண்டு, ஏதாவது உலக பிரகாரமாக ஏதாவது ஒன்று நேரத்தை போக கும்பிடான்னு வர்றதும் உண்டு. எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாம் ரட்சிக்கப்படுங்கான்னு நமக்கு என்ன தெரியும்? ஒரே வசனத்தில் அந்த தீர்ப்பு இருக்குது. யோவான் 3:18 யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமா இராததினால் அந்த ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்று. ஒரே வசனத்தில் தீர்ப்பு வந்துருச்சு. கவனிங்க, இயேசுவ தேவகுமார்னு முழு மனதோடு அவன் விசுவாசிக்கும் போது ஆக்கினி தீர்வு, அதாவது தண்டனை இல்லை. விசுவாசியாதவனுக்கு தண்டனை உண்டு. அதனால் அவங்க கிரியைகள் அதுதான், தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யும்படி நாங்கள் என்ன செய்யணும்னு யூதர்கள் கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பது தேவனுக்கேற்ற கிரியைன்னு சொன்னார். ஆகவே வேறு ஒன்றும் ஆண்டவர் ஒரு 10 கடை வெட்ட சொல்லலை, பொங்கச்சோறு வைக்க சொல்லலை, மொட்டையிடுறான்னு சொல்லலை, காவடி தூக்க சொல்லலை. சாதாரணமாக சொல்கிறாரு, நான் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கேன், என்னை தேவகுமார்னு விசுவாசிங்க, முடிச்சு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் ஐயா. இன்றைக்கி உள்ளவே என்ன சொல்கிறான்னா, கார் கொடுப்பார், பொங்கலாக கொடுப்பார், ஏசுக்கிட்ட வந்தால் உனக்கு செல்வமாகும், நோய் சுகமாகும் அப்படின்னா அவன் பணக்காரன் சொல்கிறான், எங்களுக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, நாங்கள் எதுக்கு இல்லாதவனுக்கு தரித்திரனுக்கு போய் சொல்லு, ஏழை எளிய காரு பங்களா இல்லாமல் அலையிறான்ல பாவம், அவனுக்கு போய் சொல்லுயா, எங்களுக்கெல்லாம் ஏசு தேவையில்லைன்னு அவன் சொல்லுவானே. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்னு போடுறிய, செழிச்சு தங்கத்திலேயே பாத்ரூம் வச்சுருக்கானே குவைத்தில், அவனுக்கு அது பொருந்துமா? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னா, நான் செழிச்சு நான் அல்லாவை கும்பிட்டு செழிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கேன், உனக்கு என்னடான்னு கேட்பார். கர்த்தர் கொளுத்து கண்டுகளை போல் வளர பண்ணுவார்னா, நாங்கள் அதை விட வளர்ந்துருக்கோம்டா, எங்களுக்கு ஏசு தேவையில்லைன்னு சொல்லுவான். இன்றைக்குள்ள சுவிசேஷங்கள் இன்னைக்குள்ள ஊழியக்காரன் முழுவதும் தவறான வகையில் இம்மைக்குரிய நன்மைகளையே சொல்லி அஞ்ஞானிகளைப் போல வளர்த்து வச்சுருக்கா. அவனும் அப்படித்தான் இருக்கான். 1ஆம் நூற்றாண்டில் சொன்ன ஊழியக்காரர்கள் பாவ மன்னிப்பின்னு சொன்னாங்க, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் என்று சொன்னாங்க. யூதர்கள் நாங்கள் தான் நீதிமான்கள்னு சொல்லும் போது இயேசு என்ன சொன்னார்? லூக்கா 5:17 நீதிமான்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன்னு சொன்னார் தவிர பொருள் கொடுக்க வந்தேன், சொத்து வந்தேன், சோறு கொடுக்க வந்தேன்னு வரல. அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு. ரபி எங்கே இருக்கிறீர், உங்களை தேடிக்கிட்டே நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோமே சொல்லும்போது யோவான் 6:24 இயேசு சொல்கிறாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டதுனாலவா என்னை தேடுறீங்க, அப்பம் புசித்து திருப்தி ஆனதுனால தான்டா என்னை தேடுறீங்களே தவிர வேறு ஒன்றும் இதுக்கு தேடலைன்னு அன்றைக்கே சொன்னார். 27 அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை நடப்பீங்க. அதுக்கு தான் என்னை ஆண்டவர் முத்திரை கொடுத்துருக்காரு. மக்கள் எல்லாம் இயேசுவை ராஜாவாக்க நினைச்சாங்க. யோவான் 6:15 இயேசு விலகி போனார் இருக்கு. ராஜாவாக இந்த உலகத்துக்கு ராஜாவாக வந்து எல்லாரும் போல ஒரு ஆளாக நடத்துறதுக்கு வரல.
அரசியல் நடத்த வரல, இந்த உலகத்தை ஆண்டு வந்து பேர் வாங்க வரல, பாவிகளை ரட்சிக்க, இழந்து போனதை தேட ரட்சிக்கவே அவர் வந்திருக்கிறார் என்று தெளிவாக இயேசு சொன்னார். இந்த செய்தி 1ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் சொன்னது மாதிரி இந்த பாரம்பரிய சபைகள் இன்றைக்குள்ள ஆளுகை ஏன் சொல்லலைன்னா, மக்கள் எதை விரும்புகிறானோ அதை சொல்கிறான். மக்கள் எதை விரும்புகிறான்? நல்ல வாழ்க்கை விரும்புகிறான், நல்ல சுகமாக. ஒருத்தன் சொல்கிறான், ஐயா கை கால் நல்லா இருந்தால் போதும், அதோடு செத்துட்டா போதும்னு சொல்கிறான். அப்போ நித்திய ஜீவன் இல்லைன்னு தானே. நித்திய ஜீவன் மறுமைக்குரிய ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு ஆத்துமா ரட்சி, அந்த அறிவே அவனுக்கு இல்லையே. ஆகவே இன்றைக்கி தேடக்கூடியவே முழுவதும் சரீர நன்மைகளுக்கு தான் தேடுறாங்க. இயேசு மலை பிரசங்கத்திலே சொன்னார், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். மத்தேயு 6:32 அஞ்ஞானிகள் நாடி தேடுறாங்க. இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள்னு பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொன்னார், தவிர அழிந்து போகிற காரியங்களுக்கு தேட வரல. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவங்க மட்டும்தான் கார் பங்களாக வச்சுருக்காங்களா? வசதியாக இருக்காங்களா? ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லா ஏசப்பா வைக்கிறார். வகுத்து வலியெல்லாம் நீங்கிருச்சு, தலைவலியெல்லாம் நீங்கிருச்சுன்னா ஒரு 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 அனாவசியம் மாத்திரை போட்டால் போதுமே, தலைவலி நீங்கிருமே. ஏசு தேவையில்லையே. எத்தனையோ பேர் இன்றைக்கி பார்க்குறவன் முழுவதும் இந்த மதுரையில் உள்ள வீடெல்லாம் பங்களா முழுவதும் காரு முழுவதும் கிறிஸ்தவனாவே, முக்காவாசி அவன் தானே ஆண்டுக்கிட்டு இருக்கான், நல்லா தானே இருக்கான். அப்போ கிறிஸ்தவன் வந்தால் இதெல்லாம் கொடுப்பாருன்னு ஏன்டா சொல்கிற? பாவம் மன்னிப்பு இல்லாமல் இருக்காவே. உனக்கும் பாவம் மன்னிப்பு, அவனுக்கும் பாவம் மன்னிப்பு இயேசு கொடுக்க ரத்தம் சிந்தினார், தவிர இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும்னு சொல்கிறது துப்பு இல்லாமல், பரலோகத்துக்கு சேர அவனுக்கு வழி சொல்லாமல் இம்மைக்குரிய காரியங்களையே சொல்கிறான். ஐயா பிலிப்பியர் 3:18-19 பவுல் சொல்கிறான், அநேகர் வேறு வழியாக நடக்கிறார்கள், அவர்கள் சிலுவைக்கு பகஞ்சர். அநேக முறை சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்கிறேன். சிலுவைக்கு பகஞ்சர். சிலுவைன்னா பாடு, கஷ்டம், துன்பம் இதெல்லாம் வேண்டாம் ஐயா. சிலுவை இல்லாத இயேசு தான் வேணும். அவர் பங்களா கொடுப்பார், கார் கொடுப்பார், வசதி கொடுப்பார். அந்த சிலுவை இல்லாத இயேசு. ஒருத்தன் சொல்கிறான், துதிகள் ஓயாது, இனிமேல் கைவிட தெரியாதவர் அவர், இவன் எவ்வளோ செஞ்சாலும் அவர் கைவிடாமல் இருப்பாரான். அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரனையே பிதா கைவிட்டவர். தெரிஞ்சுக்குங்க. தேவனே தேவனே ஏன் என்னை உலக பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்ததுனால பிதாவாகி தேவன் இயேசுவையே கைவிட்டாரு. அப்போ நீ 1000 மனைவியோட சுற்றுவேன், விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன், உனக்கு கைவிடாதவர் துதிகள் ஓயாதுன்னா உனக்கு வர்ற மிதிகள் ஓயாது, உனக்கு வர்ற தண்டனைகள் ஓயாது. இன்னைக்கு அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்கான ஐயா. அவனை புத்தி சொல்லி மனைவி பிள்ளைகளோட சேர்த்து ஒழுங்காக வாழ்கிறான்னு சொல்கிற துப்பு இல்லாமல் அதுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இன்னொரு பொம்பளையை முத்தம் கொடுத்த மாதிரி போட்டு பகிரங்கமாக நாரிக்கிட்டு இருக்கு. அதை குறித்து கொஞ்சம் கூட மனஸ்தாப்படாமல், கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் துதிகள் ஓயாதுன்னு பாடுறான். அதுவும் மில்லியன் கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கான்னா இந்த மக்களுக்கு அப்போ என்ன அறிவு இருக்கு? அநேகர் வேறு வழியாக போயிட்டாங்க. இயேசு வந்து சொன்னார், நானே வழின்னு சொன்னார். நானும் ஒரு வழின்னு சொல்லலை. எத்தனையோ பேரில் நானும் ஒரு வழியப்பான்னு சொல்லலை. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனாக இருக்கிறேன், என்னையே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். பிதா தான் பரலோகம் இருக்கிறது, அங்கே வர்றதுக்கு இயேசு தான் வாசல் வழி. இதுதான் மெயின் காரியம். மற்றதெல்லாம் செட் பண்ணி ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இயேசுவை கும்பிடுறதுனால ஒருத்தன் பணக்காரன் ஆகிறானா, கார் வாங்குறானா, வசதி இருக்கா, பணம் வருமா? கிடையாது, கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதுக்காக இயேசு வரல. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தலைவலினா அதுக்கு டாக்டர் உண்டு, வயிற்று வலின்னா டாக்டர் உண்டு. உனக்கு பணம் வேணும்னா ஒழுங்காக வேலை செஞ்சு சம்பாரிச்சு நீ இரு. இயேசு எதுக்குயா அதுக்கெல்லாம் தேவை? இயேசு வர்றதுக்கு முந்தையே மக்கள் நல்லா தானே இருந்தாங்க. வானத்தையும் பூமியும் 6 நாளில் உண்டாக்கி எல்லா மக்களுக்கும் தண்ணி வசதி, பருப்பு, பழம், எல்லா கனி வகைகள் எல்லாம் கர்த்தர் முடிச்சுட்டு தான் அப்புறம் கடைசியில் தான் மனுஷனை படைச்சார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தாருன்னு இருக்கு. ஆகவே அதே தானே இன்னைக்கு.
அன்னைக்கு இயேசு இருந்தாரா? இயேசுவை தேடி எவன் போனால் ரசிச்சா தான் சாப்பாடு கொடுப்பேன்னு எப்படி சொன்னாங்க? உணவு தந்தீர், நன்றி ஐயா. ஏன் மற்றவனுக்கு உணவு இல்லையா? இவன் உணவு தந்ததுக்கு நன்றி சொல்கிறானே, மற்றவன் சாப்பிட்டுக்கிட்டு உன்னை விட நல்லா கொளுத்து தானே தின்னுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன்லாம் அவன் எந்த சாமியை கும்பிட்றது? நோவா காலத்தில் எல்லாம் அழிஞ்சு போச்சுல்ல. ஆதியாகமம் 8:22 போட்டிருக்கு, இனிமேல் நான் தண்ணினால் பூமி அழிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப மனசாபமாக இருக்குது, இனிமேல் அவன் விவசாயம் பண்ணட்டும், அவங்க தோன்ற இடமெல்லாம் தண்ணி கிடைக்கும், உணவு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் இனிமேல் நீங்கள் மிருகங்களையும் சாப்பிடுங்க, பயிர் வகைகளை தான் கொடுத்தேன், இப்போ இனிமேல் நீங்கள் ரொம்ப அதிகமாக வயசு இருக்கக்கூடாது, 120 என்று நாளை குறித்து இனிமேல் மிருகங்களையும் சேர்த்து சாப்பிடுங்க, ஆனால் ரத்தத்தை மட்டும் சாப்பிடாதீங்க, அது உயிராக இருக்கிறதுனால அதை கீழே சிந்திருங்கன்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார். அதுதான் கிறிஸ்தவ உபதேசமாவது, இயேசு கிறிஸ்துவ அங்கே சொன்னார், அதனால தான் சாப்பாடு எல்லாம் வந்துச்சா? இல்லை. இயேசுவே இல்லாத காலத்தில் பொதுமக்களுக்காக, ஜனங்களுக்காக எல்லா இடங்களையும் தண்ணி வரும், விவசாயம் வரும், பணம் வரும், வசதி வரும். அவன் ஞானம் உள்ளவன் பிழைச்சிக்கிடுவான், அவன் புத்தி உள்ளவன் வேலை செஞ்சு பிழைச்சிக்கிறட்டும். அதான் திருக்குறளில் போட்டிருக்கு, தெய்வத்தினால் ஆகாததும் மெய் வறுத்து கூலி தரும். கடவுள் தேவையில்லை. நீ உண்மையாக உழைச்சின்னா அந்த உழைப்புக்கு கூலி உண்டு, அதை வச்சு நீ சாப்பிட்டுக்கிடலாம். கடவுள் தேவையில்லை. இயேசு ஏன் தேவை? பாவ மன்னிப்பின் நிச்சயம். உன் ஆத்துமா மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயிப்பு. இயேசு அதான் சொன்னார் மத்தேயு 16:26, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் நீ ஜீவனை நஷ்டப்படுத்தினா அந்த கேள்விக்கு எவன்டா பதில் சொல்ல முடியும்? நீ பெரிய பணக்காரனாக இருக்கலாம், 1ஆம் நம்பர் பணக்காரனாக இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், உன் ஜீவன் ரசிக்கப்படாட்டினா லூக்கா 12:20 மதிகேடனே முட்டா பையனேன்னு சொல்கிறார். மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஆனால் அவனுக்கு கொஞ்சம் அறிவு, ஆத்மா அறிவு இருந்துச்சு. ஆனால் அந்த அறிவு 2வது வச்சான், பணத்தை சம்பாதிக்கிறது முதல்ல வச்சான். பின்பு என் ஆத்மாவை நோக்கி, அங்கே 20ஆம் வசனத்தில் பின்புன்னு சொல்கிறான். நிறையா சேர்த்து வச்சுட்டேன், இன்னும் அடுத்து ஆண்டவரை தேடுவோம்னா ஆண்டவரை 2வது இடத்துல வச்சான், ஆத்மாவை 2வது இடத்துல வச்சான். முதல்ல உலக அழிஞ்சு போன பொருளை இடத்துல வச்சான். அதான் மதிகேடனே, இன்று உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும்னு. நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அதில் 21ஆம் வசனத்தில் தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா ஒருவன் இல்லாவிட்டா இப்படி தாண்டா இருக்கான்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிட்டார். சொல்லிட்டு அதில் 15ஆம் வசனத்தில் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் அல்லன்னு சொன்னார். கவனிங்க, ஜீவன் அல்ல. ஆகவே தேவ பிள்ளைகளே, உண்மையான ஊழிகள் இதைத்தான் சொல்லணுமே தவிர, இதைத்தான் பேசணுமே தவிர, இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர் சொன்னாங்களே தவிர, இயேசு இதைத்தான் சொன்னாரே தவிர அழிந்து போகிற உலக பிரகாரமான காரியங்களுக்காக இல்லை 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 இல்லவே இல்லை. ஆனாலும் அதையும் செய்தார். ஆனாலும் வழியிலே சோர்ந்து போவார்களே, அவங்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லி 2வது கொடுத்தார். அதை கொடுக்க வரல, அது மெயின் இல்லை. அது 2வது மனக்கு சரீரம் பசி இருக்கும்ல, தாகம் இருக்கும்ல, அது வேணும்ல. ஆனால் அது எல்லாருக்கும் தான் உண்டு, அது முக்கியம் அல்ல. அற்புத அடையாளங்கள், சாப்பாடு கொடுப்பது, உலக பிரகாரமாய் வாழ்வது, இதுக்காக கிறிஸ்துவத்தை தேடுவது அஞ்ஞானம், தப்பான காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொல்கிறார். இயேசு சொன்ன பிரசங்கமே அதானே. மத்தேயு 4:17, அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது பிரசங்கிக்க தொடங்கினார். அவர் தொடக்கமே பரலோகம்தான், மனம் திரும்புதல் தான் ஐயா, உலக பிரகாரமான காரியங்கள் அல்ல. இவைகள்லாம் அஞ்ஞானிகள்லாம் லூக்கா 12:30 போட்டிருக்கு, இவைகளெல்லாம் உலகத்தார்கள் நாடி தேடுகிறார்கள். உலகத்தான் தேடுறான். உலகத்தானா தேவனை அறியாதவன், பாவ மன்னிப்புன்னா என்னன்னு தெரியாது, சத்தியம்னா என்னன்னு தெரியாது, மறுமைக்குரிய வாழ்க்கை இருக்கா தெரியாது, எவன்டா பார்த்தா அதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்கிறான், நம்பாதவன் அவன் தான் அஞ்ஞானி, உலகத்தான். ஆனால் அவனுக்கும் ஆண்டவர் உணவு கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாருன்னு மலை பிரசங்கத்தில் சொல்லலையா? இப்போ நம்ம மத்திய சிறையில் நான் இருந்திருக்கேன். ஏகப்பட்ட கொலையாளிகள், கொள்ளைக்காரங்க, ஏகப்பட்ட அயோக்கியர்கள், பாலியல் பண்ண ஏகப்பட்ட திருடர்கள் இருக்காங்க. 3 வேளை அருமையான சாப்பாடுயா.
நல்லா சூடாக சோறு, கோழி குழம்பு, அங்கே குளிக்கிறதுக்கு, அங்கே வாக்கிங் போகிறதுக்கு, ஷேவ் பண்ணுறதெல்லாம் இலவசம், எல்லாம் ஃப்ரீ. இந்த வாழ்க்கை உண்மையிலே இங்கே உலகத்தை வெளியில் கிடையாது, வெளியில் கிடையாதுயா. அவ்வளோ சுகபோகமாக வாழ்கிறான். அதான் ஒரு சிலர் விடுதலை ஆகும்போது, ஐயா தயவு செய்து ஏதாவது கேஸ் இருந்தால் மொத்தத்துக்கு என்கிட்ட போட்டு உள்ளேயே இருந்துடுறேன் சாமி, இங்கே இந்த மாதிரி வாழ்க்கை, அதான் மாமியார் வீடுன்னு சொல்லிட்டான் போல் இருக்கு. ஆகவே அந்த அளவில் சுகபோகமாக குலகாரே ஒரு சாதாரண மனுஷ பிறவியே அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தேவன் எல்லாருக்கும் செய்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எல்லாருக்கும் அவர் செய்கிறார். அதுக்காக இயேசுவை தேட வேண்டிய, நாட வேண்டிய, விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எதுக்கு விசுவாசிக்கணும்? உன்னை ரட்சிக்க வந்தார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா என்பதுதான் முக்கியமே தவிர, மனம் திரும்பி இருக்கிறியா என்பது முக்கியமே தவிர, உன் ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கா என்று சொல்கிறது முக்கியமே தவிர உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை. இன்றைக்கி ஏன் இந்த ஊழியர்கள்லாம் நான் வேண்டாம்னு குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, ஒருத்தனாவது பாவ மன்னிப்பை பற்றி, பரலோகத்தை பற்றி, இயேசு கிறிஸ்துடைய வருகையை பற்றி, எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி, 666 பற்றி, 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி, நியாயந்திருப்பை பற்றி எந்த ஊழியக்காரனாக சொல்கிறானா என்பது கவனிங்க. 1 2 இருக்கும், அறுதலாக இருக்குது, அது பத்தாது. அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம் தான் இருக்கான், பத்தாது. அது இன்றைக்குள்ள ஊழியக்காரன் முழுவதும் மனசனை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். எல்லாம் அவனுக்கு ஏற்றபடி பேச, அவனுக்கு ஏற்றபடி டான்ஸ் ஆட, அவனுக்கு ஏற்றபடி உடை உடுத்த, அவனுக்கு ஏற்றபடி வாழ, அவன் என்ன செஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நீ தசம்பாகம் மட்டும் என்கிட்ட கொடுத்துட்றான்னு காசில் குறியாக இருந்து எப்படியும் போடான்னு சொல்லி இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற ஊழியர்கள்கிட்ட என்ன ரட்சிப்பு எதிர்பார்க்க முடியும்? என்ன ஊழியத்தை பார்க்க முடியும்? அவன் சொல்கிற இயேசு வேறொரு இயேசு, அவன் சொல்கிற சுவிசேஷம் வேறொரு சுவிசேஷம், அவனுக்குள்ளே உள்ள ஆவி வேறொரு ஆவி. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 3 நாளில் அன்னைக்கே பவுல் சொல்லிட்டான். இன்றைக்கி இந்த பவுல் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர நானாக சொல்லலை. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கேன்னு சொல்கிறான். அதில் 4ஆம் வசனத்தில் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம், நீங்கள் பெற்றிடாத வேறொரு ஆவி, ஜாக்கிரதை அப்படி சொல்லி இந்த 3மே டூப்ளிகேட்டாக வந்திருக்கு, புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறான். யாருக்கு அந்த யார் அதை சொல்லுவாங்கன்னு சொல்லி 13ஆம் வசனத்தில் சொல்கிறான். 13ஆம் வசனம், அதுலேயே 2 கொரிந்தியரில் 11 13 படிங்க. அப்படி சொல்கிறவங்க நல்ல அப்போஸ்தலன் கிடையாது. கள்ள அப்போஸ்தலன்லாம் போடுவான், நல்ல அப்போஸ்தலன் தான் போடுவான். ஆனால் அவன் கள்ள அப்போஸ்தலன்னு பவுல் சொல்கிறான். கள்ள அப்போஸ்தலர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துனுடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்லவே? சாத்தானும் ஒளியின் தூதர் வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகவே அவனுடைய ஊழியக்காரன், எவனுடைய ஊழியக்காரன்? சாத்தான் பிசாசுடைய ஊழியக்காரன் போட்டிருக்கு. இங்கே நீதியின் ஊழியக்கான வேஷத்தை தரித்தா அது ஆச்சரியம் அல்லவே என்று. நீதியின் ஊழியக்காரன் இயேசுவின் ஊழியக்காரன், அவனும் பிசாசின் ஊழியக்காரன். இந்த 2ஐயுமே பகுத்தறியணுமே. அவன் சொல்கிற விதத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமே. இந்த அறிவு தான் நமக்கு வேணும். இந்த பகுத்தறிவு இல்லாத ஜனங்களாக இருந்தோம்னா கல்லையும் மண்ணையும் சேர்த்து உணவில் சேர்த்து அடித்த மாதிரி தான் போகுமே தவிர சரியான ஒரு உபதேசத்துக்கு நம்ம வரவே முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நான் சேதிக்க அந்த பாயிண்ட்டுக்கே இன்னும் வராமல் இருக்கேன். அறியப்படாத தேவன் என்ற அந்த தலைப்பில் இன்றைக்கி ஒரு 10 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இன்றைக்கி ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அறியப்படாத தேவன் என்ற தலைப்பில் கவனிங்க. ஆதி அப்போஸ்தலர் தான் நம்ம கோல் மாடல். புரிஞ்சுக்குங்க. 1 கொரிந்தியர் 11:1 நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்க. அவ்வளோதான். நீங்கள்லாம் விசுவாசிக்க கிறிஸ்தவர்களே, உலக கிறிஸ்தவர்களே, சபை கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விரும்புகிறது உண்மையாக இருந்தால், தேவனை நம்புறது உண்மையாக இருந்தால், அவன் பவுல் சொல்கிறான் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறான். இந்த மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கி என்னை பின்பற்றுங்கன்னு நான் தான் கோல் மாடல்னு இன்றைக்குள்ள பிஷப்பு எவனாவது சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அடிதடி, எத்தனை சண்டை, எத்தனை ஜாதி சண்டை, எத்தனை மத சண்டை, எத்தனை பிரிவினைகள், எத்தனை போராட்டம், பெரிய சிலுவையை போட்டு நான் பிஷப்புன்னு சொல்கிறானே, எவனாரா நீங்கள் நம்ப முடியும்?
பவுல் மாதிரி இன்றைக்கி தியாகமாக இருக்கா? பவுலுன்னு பேர் வச்சா நான் பவுல் ஆயிடுவேனா? ஆகவே தேனுன்னு எழுதி ஒருத்தன் நக்குனானா இனிக்குமா? ஆகவே ஆதி அப்போஸ்தலன் தான் கோல். நல்ல வேளை பரிசுத்த ஆவியானவர் சிந்தாமல் சிதறாமல் இந்த வந்து வேதாகமத்தை அழகு தமிழில் நம்ம கையில் அருமையாய் கொடுத்துட்டார். அதான் கோடா கோடி நன்றி சொல்லணும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 3:16-17 எடுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம், அதாவது பழைய ஏற்பாடும் சரி புதிய ஏற்பாடும் சரி, எல்லாமே தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு. அந்த அருளப்பட்ட அந்த தேவ வார்த்தை எதுக்கு அருளப்பட்டிருக்கு, எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? படிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கும்படி, எந்த நல்ல விஷயங்களும் செய்யக்கூடிய அளவில் திராணி உண்டாகும்படி இருக்கும்படியாக. கவனிங்க, அவைகள் என்னத்துக்கு? உபதேசத்துக்கு. அப்புறம் கடிந்து வயிறாரு, இது பாஸ்டர் சரியில்லை, எல்லாத்தையும் வயிறாருன்னு சொல்லி ஒரு ஐயா சொல்கிறார். சீர்திருத்தம். கவனிங்க, சீர்திருத்தம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் புரட்சி கருத்துக்களாக தெரியுதுன்னா நான் சொல்லலை, அவங்க சொன்னது ஏதோ கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறையாவும் நான் சொல்ல வேண்டிய பிரகாரமாக இன்னும் சொல்ல தெரியல எனக்கு. உங்களை மாதிரி அறிவாளிகள் படிப்பாளிகள்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் நிறைய நல்லா சொல்லுவீங்களே. அதுக்காக தான் இவ்வளோ கற்றுறேன், இவ்வளோ பாடுபடுறேனே தவிர நான் நல்லா சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை நடப்பிக்கிறதுக்கு. இந்த அடிப்படையில் இன்னைக்குள்ள செய்தி இருக்கான்னு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட இருக்காருன்னு சொல்கிறானே, பரலோகத்துக்கே கொண்டு போயிட்டாராம். அங்கே தண்ணியெல்லாம் இருந்துச்சான், அங்கே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம். இவருக்கு ஒரு பதவியே கொடுத்துட்டாங்களாம் பரலோகத்தில், அவன் சொல்கிறான். ஆனால் இங்கே வேதம் சொல்லியிருக்கு, உபதேசத்துக்கு, கடிந்து கொள்ளுதலுக்கு, சீர்திருத்தத்துக்கு, நீதியை படிப்பிக்கிறது. இன்றைக்குள்ள ஊழியர்கள் வாயிலிருந்து ஏதாவது அது வருதா? அந்த செய்தி வருதா? கடிந்து கொள்ளுதல் வருதா? நீதியை படிப்பிக்கிறது இருக்கா? உபதேசம் இருக்கா? என்ன உபதேசம்? அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நிய ஒன்னியத்திலையும் அப்பம் பிக்குதலையும், அதுக்கு பிறகுதான் ஜெபம் பண்ணுதல, அதுக்கு பிறகுதான் உறுதியாக இருந்தாங்க. ஜெபம் கடைசியில் வருது. இன்றைக்கி இவன் எது கேட்டாலும் முழங்கால் யுத்தம், திறப்பின் வாசல் ஜெபம், இவன் நடுகிறவ ஜெபம், அவன் அமாவாசை ஜெபம், இவன் பௌர்ணமி ஜெபம், இவன் வந்து என்னென்ன ஜெபம் வச்சுருக்கானோன்னு பாருங்கள். எஸ்தர் ஜெபம், எஸ்தர் ஜெபக்குழு. இந்த கடைசியில் உள்ள ஜெபத்தை இவன் முதல்ல வச்சதுனால முதல்ல உபதேசம் தெரியாமல் போயிடுச்சு அவனுக்கு. அந்த மூல உபதேசமே இல்லாமல் இவன் மனுஷ கற்பனையின்படி இயேசு அன்னைக்கே வஞ்சார். மத்தேயு 15:9 மனுஷ கற்பனையின்படி நீங்கள் போதித்து வீணான ஆராதனை செய்கிறீங்கன்னு அன்னைக்கே வஞ்சார். அவங்க உதடு தான் என்னை நோக்கி கூப்பிடுது, அவங்க இருதயம் என்னை விட்டு தூரமாக விலகி இருக்குன்னு சொல்லி அதில் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதில் 6ஆம் வசனத்தில் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கிட்டு வர்றீங்கன்னு யூதர்களுக்கு சொன்னார். யூதர்கள் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை அவமாக்குனாங்க. அதான் மாறுபாடு உள்ள சந்ததின்னு விலகி வாங்கடான்னு பேதுரு சொன்னார். இதெல்லாம் விபச்சார சந்ததி யாருன்னு இயேசு சொன்னார். விசுவாசம் இல்லாத மாறுபாடு சந்ததின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த யூதர்கள் தான், இஸ்ரவேலர்கள் தான் இவனுக்கு கோல் மாடர்னா இவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? யாக்கோப்பின் தேவனேன்னா யாக்கோப்புக்கு 4 மனைவி இருக்குது, உனக்கு இப்போ 2வது இருக்கணும்ல. யாக்கோப்பின் தேவன்னு சொல்கிறியே, ஆபிரகாமின் தேவன்னா அவன் ஒப்பாட்டிகளை நிறையா வச்சுக்கிட்டு இருந்தான். ஆதியாகமம் 25:6 நிறைய ஒப்பாட்டிகளை வச்சுருந்து அங்கங்கே பிள்ளையை பற்றி நன்கொடையில் கொடுத்து விரட்டிட்டானான் ஒப்பாட்டி. சரி, கடைசி காலத்தில் மனைவி இறந்துட்டா ஒரு மனைவியை கேத்துரால கட்டினான். கிழமை அதோடு இருக்கக்கூடாது, சைடில் நிறையா வச்சானான். அவன் தான் உன் தெய்வமா? அறிவு இருக்காடா உனக்கு? ஒருத்தன் சொல்கிறான் வந்து ஆபிரகாம் வந்து 100 வயசு வரைக்கும் அவன் வந்து கரெக்டாக இருந்தான். அவன் வந்து பெலன் குறையில், மோசே பெலன் குறையில் கரெக்டாக இருந்தான்.
அதனால் 100 வயசுலேயும் பிள்ளை பெற்றான்னு சொல்லி அது மாதிரி நானும் பெக்கணும்னு சொல்கிறான் ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான். இப்போ நான் சொன்னேன், அப்போ அந்த ஆபிரகாம் மாதிரி ஒப்பாட்டிகளை வைக்க ரெடியான்னு கேட்டேன், பேசாமல் போயிட்டார். அப்போ இந்த மாதிரி நீ யார சொல்கிறியோ அந்த புத்தி தானே உனக்கு வரும். வெறுங்கையோடு நான் போனேன், இரு பரிவாரம் எனக்கு தந்தீர். சரி பாடுங்க ஓஹோ எல்லாம் பாடும்போது இரு பரிவாரம்னா 4 மனைவி 13 பிள்ளைங்க. அவன் மாமா கிட்ட ஆட்டையை போட்டால் ஆடு மாடு கழுதை நாய் இதுதான், இதை தான் அவன் இரு பரிவாரம் சொல்கிறான். அப்போ அந்த புத்தி லேவி ஊழியன்னு வச்சுக்கிட்டு இருக்கான்னா அந்த புத்தி தானே அவனுக்கு வரும். அது ஒரு குற்றமாகவே தெரியாதே. சாலமோன் 1000 மனைவி வச்சுருந்தான், 1 2 1000 மனைவி வச்சுருந்தாயா, எனக்கு 2 தானே வச்சுருக்கேன்னு சொல்கிறான். இது ஒரு குத்தமா? சைடில் வச்சுருக்கு குத்தமா? தாவீது வச்சுருந்தான்ல, இப்போ நான் என்ன குத்தமா? இன்னொருத்த மனைவியை கெடுத்தான் இல்லையா? அது மாதிரி நானும் விசிட்டுன்னு முறையில் போய் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான்னா என்னடா பதில் சொல்லுவீங்க நீங்கள்? அது பழைய ஏற்பாடு, பழசு, அது பழசு முக்காடு. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாத அது கிறிஸ்தவ உபதேசம் கிடையாது. பழைய ஏற்பாடு உள்ளவன் எவன் கிறிஸ்தவன்? கிறிஸ்தவன் பேர் வந்ததே புதிய ஏற்பாட்டில் தானையா. அப்போஸ்தலர் 11:26 முதன்னே போட்டிருக்கு. கிறிஸ்தவங்களுக்கு பேர் இயேசுவின் சீசர்களுக்கு வந்துச்சு, யூதர்களுக்கு வரல. யூதர்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. யோவான் 9 28 ஒரு குருடை சுகமானது பற்றி அவனை வஞ்சி தள்ளி விட்டு, நீ தாண்டா அவன் சீசன், நீ தான் ஏசு சீசன், நாங்கள் யார்? மோசேயின் சீசர்கள்னு சொன்னாங்க. மோசேயின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்கன்னு பேர் வந்துச்சா கேட்குறேன், வந்துச்சாயா? அவன் யூதர்களாக இருக்கான், அவன் இஸ்ரவேலர்களாக இருக்கிறான், அவனுக்கு எப்படி ரட்சிப்பு வரும்? கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ தேவகுமார் நம்ம நம்பலையே, இன்ன வரைக்கும் யூதர்கள் நம்பலையா ஐயா? இப்போ வரைக்கும் அதில் 1 2 நம்பிட்டான்னா அவன் யூத கிறிஸ்தவன்னு தனியாக ஒதுக்கிறது. அவனை இன்ன வரைக்கும் கடினமாக தான் இருக்காங்க. பவுல் சொல்கிறான் ரோமர் 11:25 26 ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் தான் அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறான். இன்ன வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படல இஸ்ரவேல் ஜனங்க. ரோமர் 10:1 இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் என்ற வேண்டுதலாக இருக்குன்னு சொல்லி பவுல் சொன்னான். இன்ன வரைக்கும் அவன் ரட்சிக்கப்படாதவனாக தான் இருக்கான். அவனுக்காக இவன் முட்டு கொடுத்து ஜெபிக்கிறான்னா, இஸ்ரவேல் ஜனங்க நல்லா சண்டை போடணும், நிறையா பேரை கொல்லணும், ஆண்டவரே அந்த நாட்டை அழிக்கணும். இவனுக்கு என்னடா புத்தி இருக்குது? கிறிஸ்தவ உபதேசத்தில் உள்ளவன் இப்படி ஜெபம் பண்ணுவானா? பாபிலோனிய பிள்ளைகளை காலில் பிடிச்சி அப்படியே மோதி அடிக்கிறவன் பாக்கிவான்னு சொல்கிறானே சங்கீதத்தில். நீ அதைத்தான் சங்கீதம் வாரந்தோறும் சங்கீதம் வாசிப்போன்னா உனக்கு என்ன அறிவு இருக்கும்? என்ன அறிவு இருக்கும்? நீங்கள்லாம் கிறிஸ்தவங்க தான், ஆனால் உங்களை யூதர்களாக அப்போ இஸ்ரவேலர்களாக மாற்றி கொண்டு வர்ற அபாயம் உங்களுக்கே தெரியல. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் வந்தீங்க, இயேசுவுக்காக தான் வந்தீங்க. வந்த உங்களை இயேசுவை அறிகிற அறிவில் வளர்க்காம, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் கொடுக்காம, அவரால் நியமிக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் எழுதின நிருபங்களில் உங்களை கொண்டு போகாமல், சுவிசேஷங்களை உங்களை நடத்தாமல், வாயை திறந்தான்னா பழைய ஏற்பாடு தான் சொல்லி 24 மணி நேரம் அதை தான் மணி கணக்கில் பேசுகிறான்னா என்னடா அறிவு இருக்கு? நெகேமியா காலத்தில் எழுப்புதல் வந்துச்சா? கிதியோன் காலத்தில் எழுப்புதல் வந்துச்சா? ஒருத்தன் பெரிய மூத்த ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்காயா டிவியில் நின்றுக்கிட்டு பெரிய எழுப்புதெல்லாம் வந்துச்சு அந்த காலத்துலலாம் 60 70 தினகரன் வந்தார், ஜீவானந்தம் வந்தார், அவர் வந்தார், இவர் வந்தார், இயேசு வந்தாருன்னு சொல்கிறியா? அப்போ சொன்னாங்க, நீ வாயை திறந்து அந்த சொல்கிறதுக்கு துப்பு இருக்கா? இவங்கெல்லாம் நமக்கு ரோல் மாடல், இவங்கெல்லாம் நமக்கு தலைவர்கள், நம்மை போல பாடுள்ள மனுஷன் தானே அவன் அறகுறை அறிவை வச்சுக்கிட்டு எவனோ கிட்ட படித்ததை சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அது எப்படி உனக்கு வேதமாகும்? இயேசு விடவாவே, இயேசு விட உலகத்தில் மனுஷர்களோட இயேசுவின் உபதேசத்தை கலந்து ஒப்பிட்டு சொல்லவே கூடாது. அது வேற, இது வேற. அதை புரிஞ்சுக்கங்க. யோவான் 3:31 படிங்க. யோவான் 3:31 கவனிங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர்
எல்லாரிலும் நீ யாரை கோல் மாடல்லாம் இந்த பூமியில் எவன் ஆவிக்குறி தகப்பேன்னு சொல்கிறியோ, யார் பிஷப்புன்னு சொல்கிறியோ, யாரை போப்புன்னு சொல்கிறியோ, யாரை தலைவர்னு சொல்கிறியோ, யார் முன்னணின்னு சொல்கிறியோ, எல்லாத்தையும் போட்டுக்க. எல்லாத்தையும் விட வானத்திலிருந்து வருகிறவர் அது சொல்லுங்க மேலானவர். அங்கே படிங்க. பூமியிலிருந்து உண்டான மனுஷ பிறவி, பூமியின் தன்மையிலே அவன் இருந்து பூமிக்கு அடுத்தவளதாயா அவன் பேச முடியும், வேற வகையில் அவன் பேச முடியாது. பரலோகத்திலிருந்து வருகிறவரோ, இவங்க நீ யார சொல்றியோ எல்லாரையும் விட அவர் பெரியவர். அங்கே கண்டதையும் அங்கே கண்டதையும் கேட்டதையும், பரலோகத்தில் கண்டதையும் கேட்டதையும் இங்கே வந்து சொல்றாரு, சாட்சியாக அவர் சொல்றாரு. அந்த சாட்சிய பரிதாபமா இருக்கு. அங்க பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் கண்டதையும் கேட்டதையும் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சாட்சியா. அதை சொல்றவன் அதை கேட்கிறவன் எவனும் கிடையாதுன்னு சொன்னா அவன் எல்லாம் எப்படி கிறிஸ்தவனாவான், அவன் எப்படி பரலோகத்துக்கு போவான், அவன் யார் எல்லாரும் விசுவாசின்னு எப்படிடா சொல்றது? 34 அதில் தேவனால் அனுப்பப்பட்டவர். 34 படிங்க. தேவனால் அனுப்பப்பட்டவர், அவ்வளோதான். மனுஷனால் அனுப்பப்பட்டவன் மனுஷ வார்த்தைகளை சொல்கிறான். அப்படியே எடுத்துக்கோங்களேன். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை, மனுஷனால் அனுப்பப்பட்ட மனுஷ வார்த்தையை சொல்கிறான். மனுஷ வார்த்தையை நம்பி நீ கிறிஸ்தவன் சொன்னால் நீ உன்னையே ஏமாற்றிக்கிறேன்னு அர்த்தம். உன்னையே நீ ஏமாற்றிக்கிற. தயவு செய்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க, தேவனுடைய வார்த்தையை கண்டதையும் கேட்டதையும் சொன்ன இயேசுவை நீ விசுவாசித்து அவருடைய பிள்ளையாகணுமே தவிர, அவருக்கு நீ சீசராகணுமே தவிர, அவருக்கு நீ சொந்த ஜனமாக ஆகணுமே தவிர, அவருக்குள்ளே நீ பரிசுத்த ஜாதியாக ஆகணுமே தவிர, அவரை விசுவாசித்து நீதிமான ஆகணுமே தவிர, இந்த நாதாரிகளை பின்பற்றி இந்த ஒன்றுமில்லாத இந்த நாரி போன ஆளுகளை பின்பற்றி போனீங்கன்னா நீயும் அந்த கேஸில் தான் போவ. தயவு செய்து உன்னை அன்போடு எச்சரிக்கிறேன், தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க, அதெல்லாம் விட்டுரு. ஆகவே பரலோகத்திலிருந்து வந்த அந்த இயேசு என்ன சொன்னார், என்ன சாட்சி சொன்னார், என்ன காரியங்கள் சொன்னார், அதை மட்டும் நல்ல வேளை பரிசுத்த ஆவியானவர் 4 சுவிசேஷங்களில் அப்படியே நமக்கு தமிழாக்கம் பண்ணி அழகாக கொடுத்துட்டார். அதை கூட்டாமல் குறைக்காமல் அதையே சொல்லிக்கிட்டு அதே வழியில் போனால் கரெக்டாக இருக்கும். கன்னியாகுமரின்னு பஸ்ஸு பேர் போட்டு சென்னைக்கு போய்கிட்டு இருந்தா, கன்னியாகுமரி பேர் மாட்டுத்தாவணியில் ஏறி நீ உட்காந்து சரி கன்னியாகுமரிக்கு டிக்கெட் குடியான்னு உட்காந்தா அவன் டக்குன்னு சென்னை நோக்கி போய்கிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்கான். பஸ்ஸு நல்லா தான் இருக்குது, ஏசி பஸ்ஸு தான், நல்லா தான் வேகம், எல்லாம் கரெக்டு. ஆனால் போகிற ரூட்டு சரியில்லை. வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன், யோவான் 10:1 இருக்குது. வேறு ரூட்டில் போகிறவே கொள்ளைக்காரன் களவாணினே சொன்னார். எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரன் சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் முன்னே வந்தவங்க அப்படின்னா இயேசுக்கு பின்னாடி இயேசுவால் நியமிக்கப்பட்ட அந்த ஆள்களுக்கு அப்புறம், அந்த 1ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம், அந்த இருண்ட காலம் இருக்க அந்த காலத்துக்கு பிறகு வந்தவங்களும் அப்படி தான் இருக்காங்க. அவன் யெகோவான்னு சொல்லி ஏமாத்துறான், இவன் இயேசுன்னு ஏமாத்துறான். இதுதான் வித்தியாசம். அங்கே பாரம்பரியங்களும் விபச்சார சந்ததியார் மாறுபாடு உள்ள சந்ததின்னு எப்படி அவங்கள வஞ்சாரோ அதே போல் இவங்களையும் உங்களை ஒரு காலம் அறியவில்லையே அக்கிரமம் செய்யக்கார என்னை விட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இவங்களை பார்த்து சொல்லுவார். அதனால் அதையும் விடுங்க இதையும் விடுங்க. நடுவில் 1ஆம் நூற்றாண்டில் உள்ளது ஜூ பண்ணி இயேசுவையும் அவருடைய ஆதி அப்போஸ்தலர்களையும் அஸ்திபாரமாக்கி அதில் நீ கட்டப்பட்ட விசுவாசியாக இருந்தா ஊழியக்காரனாக இருந்தா நீ பாக்கிவான். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாக இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயம் அதுதான். நீங்களே அந்த ஆலயம், நீங்கள் தான் கட்டப்பட்டு வர்றீங்க. அப்புறம் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதுக்கு அதாவது தலைவர் இயேசு, தலைமை இடம் பரலோகம். அந்த உபதேசத்தில், அந்த அப்போஸ்தல உபதேசத்தில் கட்டப்படுற அந்த வாழ்க்கை தான், அந்த ஜீவியம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஜீவியம்.
இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழ போகிறோம். அதனால் உன் பாரம்பரியம் நான் கல்லறைக்கு ஆக போகிறேன்னா உன் உடம்பு கல்லறைக்கு போய் போனா கருமாதிக்கு போனா உன் உடம்பு எங்கே போனாலும் என்னடா, உன் ஆத்துமா முக்கியம். அதை தேடு. ஆத்துமா விளையேறப்பட்டது, அதுக்கு ஈடு உலகமே கிடையாதுன்னு இயேசுவே சொன்னார். உலகம் முழுவதும் ஒரு திராசில் வச்சாலும் ஆத்துமாவுக்கு ஈடு இல்லை. ஆத்துமா தான் செத்தது. நீ அந்த அந்த வகை அந்த ஆதாமை பார்த்து சொன்னார், ஆதியாகமம் 2:17, நீ புசித்த நாளிலே சாகவே ஒன்று சாவாய். 2 சாவு. சாகவே 1 சாவாய், 2 சாவு. அவன் புசித்த நாளில் செத்தது ஆத்துமா. அப்புறம் ஆவியில் செத்துக்கிட்டே வந்தான். அப்புறம் ஆதியாகமம் 5:5 930 வருஷம் உயிரோடு இருந்தாலும் சேர்த்து தொலைஞ்சான் ஆதாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, 3லுமே செத்தான் மனுஷன். ஆத்துமா, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும்னு படிச்சிருப்பீங்களே, அந்த ஆத்துமா செத்துச்சு. 2வது ஆவியில் செத்துக்கிட்டே வந்தான். 3வது சரீரம் செத்து போச்சு. 3ல் செத்து போச்சு. இதை ரட்சிக்கத்தான் இயேசு வந்தார். இது 1லிருந்து அவன் எப்படி செத்தானோ அதிலிருந்து 1லிருந்து தொடங்கத்தான் இயேசு வந்தார். புரிஞ்சுக்க. ஆதார வசனம் அப்போஸ்தலர் நிருபங்களை படித்தாதாரப்பா உங்களுக்கு அறிவு இருக்கும். 1 பேதுரு 1:8-9 படிங்க. 1 பேதுரு 1:8-9 படிங்க. இயேசு கிறிஸ்துவை காணாவிட்டாலும் அவரிடத்தில் நம்ம அன்பு கூறுறோம். இப்போ நம்ம நேரடியாக தரிசிக்காவிட்டாலும் அவர் மேலே நம்ம விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததுமான மகிமையால் நம்ம நிறைஞ்சி சந்தோஷமுள்ளவர்களாக கடி கூறுறோம். இந்த விசுவாசத்துக்கு பலன் என்ன? உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய, இதை குறிச்சிக்கங்க, ஆத்துமா ரட்சிப்பு முதல்ல உண்டாகுது. நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்கிறது முதல்ல ரட்சிப்பு எங்கே வருது? ஆத்துமாவில் ரட்சிக்கப்படுது. ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வர்றீங்க. ஆவியில் இன்னும் முழுசாக ரட்சிக்கப்படலை. சரீரம் ரட்சிக்கவே படலை, ஃபுல்லாக ரட்சிக்கப்படலை. அது ஜென்ம சுபாவம், பாவ சுபாவம் அப்படியே இருக்கும். 100க்கு 100 இருக்கும். ஒரு தேவன் அறியாத அஞ்ஞானி எவ்வளோ சேட்டை பண்ணுறானோ அதே சேட்டை ரட்சிக்கப்பட்டவனுக்கும் இருக்கும். ஏன்னா அவன் சரீரம் ரட்சிக்கப்படல. இவன் சரீர இச்சையில் தானே பாவம் செய்கிறான், விபச்சாரம் பண்ணுறான், வேய்த்தனம் பண்ணுறான், குடிக்கிறான், வெறிக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுகிறான், பொய் சொல்கிறான். எல்லா அநியாயங்களும் சரீர இச்சைகளை தான் அவன் செய்கிறான். அதே சரீர இச்சை உங்ககிட்ட இருக்குது. நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனால் உங்ககிட்ட இருக்குது. அப்படி இல்லைன்னா நீ பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. அந்த இச்சையை அடக்கி கீழ்ப்படிஞ்சு அது ஒரு கருவாடு மாதிரி நீ ஆக்கலாமே தவிர கொள்ள முடியாது. அது எப்போ அந்த சரீரம் ஆகும், முழுசாக வரும்னா ரோமர் 8:23 படிங்க. அதுவும் அல்லாமல் நாமும் கூட, இங்கே கவனிங்க, ஆவியின் முதல் பலன்களை பெற்ற நாமும் கூடனா, ஆவியின் முதல் பலன் என்ன? இப்போ தான் வாச்சிங்க, நான் திரும்ப கேட்குறேன். வெரி குட். ஆத்துமா ரட்சிப்பு, அதான் முதல் பலன். நாமும் கூட மீட்புனா ரட்சிப்பு. சரீர ரட்சிப்பு வரலை, வர்றதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அது இன்னும் அந்த ரட்சிப்பு வரல, சரீர ரட்சிப்பு வரல, காத்திருக்கிறோம், தவிக்கிறோம். அதனால் மாம்சத்தின் இச்சையை ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே அடக்கும்படி தான், மேற்கொள்ளும்படி தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அதனால தான் எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 1 நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட அந்த சத்திய ஆவியாகிய வந்து தான் நீங்கள் ஊழியம் செய்யணுமே தவிர எங்கேயும் போயிடாதீங்க. அப்படி போனால் அந்த பழைய கூடி கதவு திரடி அந்த சாட்சி குறைவு தான் வரும், இவன் பழைய புத்தி தான் வரும். அதனால மக்கள் என்னடா இயேசு கிறிஸ்துவை கும்பிடுறவன் இப்படி முறை இல்லாமல் இருக்கிறான் வைக்கிறான், பழைய ஆளு தாண்டா இவன் சொல்லி எனக்கு கெட்ட பேர் வந்துடும்ப்பா. அதனால் அந்த பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைஞ்சு ஊழியம் செஞ்சாதான் நல்லா இருக்கும். காத்துருங்க, எங்கேயும் போயிடாதீங்கன்னு சொல்லி
அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொன்னார், 5ஆம் வசனத்தில் சொன்னார். 13:14 இயேசுவின் சீசர்களும் மரியாள் அம்மாவும் அவருடைய இயேசு கூட பிறந்த சகோதரர்களும் எல்லாம் ஏறக்குறைய விசுவாசியெல்லாம் சேர்ந்து 120 சீசர்கள் அங்கே மேல் வீட்டில் காத்திருந்தாங்க. அந்த காத்திருக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒருமுறைப்பட்டு கூடும்போது பரிசுத்த ஆவியானவர் எல்லார் மேலேயும் இறங்கினார். பெந்தேகோஸ்து நாளில் அது ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கு. அதைத்தான் இயேசு சொன்னார். அதே மாதிரி அவங்க பெற்றாங்க. பெற்று அன்னைக்கு பற்பல பாஷைகள் பேசுகிறாங்க, தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. பேதுரு செஞ்ச பிரசங்கத்தில் 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. லேலுயா. என்ன பிரசங்கம் பண்ணா பேதுரு? மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, பாவ மன்னிப்புக்காக பரிசுத்தாருடைய வரத்தை பெறுங்க, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுங்க. இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட யூதர்கள், நியாயப்பிரமாணம் உள்ள யூதர்கள், ஓய்வு நாளை கைகொள்ளுகிற யூதர்கள், யெகோவாவை வணங்குகிற யூதர்கள், பழையப்பாடு சடங்காச்சாரங்கள்லாம் குறையில்லாமல் செய்கிறவங்க, புதுசான சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு புதிய உபதேசத்துக்கு செவி கொடுத்து 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறின சரித்திரம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இதுதான் அப்போஸ்தல ஊழியத்தினுடைய உபதேசம், சத்தியம், சபை, கிறிஸ்தவங்க. அதுதான். ஆனால் மோசே என்ன செஞ்சான்? யாத்திரையாக 32:28 லேவியரே ஆசாரியரேன்னு ஒரு பாட்டு பாடின மாதிரி ராஜாக்களாக லேவிய இவங்கெல்லாம் நமக்கு தலைவர்களா? அந்த லேவி உள்ள அந்த மோசே 3000 பேரை வெட்டி கொன்னான் யூதர்களை. ஏன்னா கண்ணுக்குட்டி கும்பிட்டாங்களாம், விழா கொண்டாடினாங்களாம், குத்தாட்டம் நடத்துனாங்களாம், டான்ஸ் ஆடினாங்களாம். ஐயா அவங்க செஞ்ச குற்றம். உங்கள் கழுத்தில் உள்ளதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி அவன் தானே யாரோன்னு தான் ஐயா கேட்டான். முன் செய்யும் தெய்வங்களை உண்டாக்குங்கன்னு அவங்க சண்டைக்கு வந்தாங்க. இல்லாட்டினா கல்லை விட்டு எரிஞ்சிருவோம்னு சொன்னாங்க. சாகு ரத்த சாட்சியாக செத்திருந்தா அவன் யாரோ நல்லவன்னு சொல்லலாம். இவன் பயந்துக்கிட்டு எல்லா காதனையும் கொடுங்க, சங்கிலியை கொடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு தங்கத்தில் உருக்கி கண்ணுக்குட்டி செஞ்சு இதுதான் தெய்வம், இதுதான் கும்பிடுங்கன்னு சொன்னானே அவனை போய் வெட்டினானா? வெட்டு அவனுக்குள்ளே விழுந்துருக்கணும். அவன் தானையா செஞ்சான். வெட்டு அவன் தானே விழுந்துக்கணும். மோசையை செஞ்சது அவன் அண்ணன், சொந்தக்காரன். சொந்தக்காரன்னா ஒன்று, வேற ஆளுன்னா ஒன்றா? அவன் என்னையா நீதி செய்தான்? அவன் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செய்தான்னு பவுல் சொல்கிறான். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் அவன் மேலே இருக்குது. எதில்? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 3. புதிய ஏற்பாட்டுக்கே எவனோ நிருபங்களில் வர்றது இல்லைல்ல, அதுக்கு தானே உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதில் 1, 2 கண்டுபிடிச்சி தான் நான் உலகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். படிங்க. 7 எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த என்ன ஊழியம் செஞ்சா? மரணத்துக்கு ஏதுவான ஊழியம் செஞ்ச அவனுக்கே மகிமின் பிரகாசம் உண்டானா? ஏண்டா நாங்கள் எப்படிறான்னு கேட்டாங்க. இவன் செக்கினா மகிமை, இவன் செக்கினா மகிமை, இவன் சொக்கனான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் உள்ள மகிமையை தாண்டா இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். வித்தியாசம் தெரிஞ்சால் சொல்லுவானா? அந்த மகிமை வேற, இயேசுவின் மகிமை வேற. ஆகவே ஆத்துமாவில் ரட்சிக்கப்பட்ட நாம ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில் மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கன்னு சொல்லி இந்த சரீரம் மருவமாகுது பாருங்க. அதில் தான் 3லும் அவன் பரிசுத்தமாகிறான், 3லும் அவன் விடுதலை ஆகுறான். புரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் அப்போஸ்தல உபதேசத்தில் தான் வரும். 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை அறகுறையா இல்லை, காவாசி இல்லை, அறவாசி இல்லை, முற்றிலும் உங்களை எதில் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எப்படி இருக்கணும்? குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படியே செய்வார்? ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நீங்கள் பரிசுத்தமாகணும். இன்றைக்கி ஆத்மாவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், சரி ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வரலாம்.
சரீரத்தில் ரட்சிக்கப்படலை, அதனுடைய சேட்டைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த சரீர இச்சைகளை பரிசுத்த ஆவியினாலே உபதேசத்தினாலே அடக்கி ஆளணும். சரீரத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் சொல்லி சொன்னது அந்த அர்த்தம் தான். இந்த மாதிரி உபதேசங்கள் நீங்கள் கேட்க 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 சத்தியங்களை வளர வளர சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பொது சிஷ்யாக மாறுவீங்க, வளர்ந்துக்கிட்டே போவீங்க. இப்போ நம்ம உயிர் போகிற வரைக்கும் சேவிங் பண்ணணுமா இல்லையா? நான் இந்த மாதிரி காட்சி அடிக்கிறோம்னா சேவிங் பண்ணி தான் ஆகணும். நல்லா பண்ணிட்டேன், நல்லா தான் இருக்குது, நாளைக்கு மறுபடியும் பண்ண வேண்டியது இருக்குது. 2 நாள் ஆனால் ரொம்ப இதாகிடும், அப்புறம் அப்படியே தாடியாகுது. உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த மயிர் இருக்கத்தான் செய்யும். மயிருன்னா கெட்ட வார்த்தையை நினைக்காதீங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் மயிர் தான் கரெக்டான தமிழ். முடின்னு சொல்கிறாங்க, அதுக்கு பதிலாக முடின்னா கிரீடம், அது இதுக்கு பொருந்தது. அதனால் இப்போ அதுக்கு அதை அசிங்கமாக இல்லாமல் நல்லா சொல்கிறதுக்காக தப்பாக சொல்கிறான். முடி மயிருன்னு சொல்கிற மைனா மை மாதிரி இருக்குல்ல, மயிர். ஆகவே இந்த தலைமயிறு சீசர்களுக்கு பெண்களுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதனால் அந்த முக்காடை அப்படியே அரிச்சு இன்றைக்கி ஆம்பளை யார் பொம்பளை யார் வித்தியாசம் தெரியாதபடி இன்றைக்கி வெளிநாட்டில் உள்ள வெள்ளைக்காரியை முழுவதும் ஆம்பளை பிறவியாக சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆண்கள் உடைய பெண்களும் பெண்கள் உடைய ஆண்களும் வித்தியாசம் தெரியாதபடி ஆகிட்டாங்க. இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் ஆணோடு ஆணு கல்யாணம் பண்ணுறான், பெண்ணோடு பெண்ணு கல்யாணம் பண்ணுறான். இவைகள்லாம் எவ்வளவு, அது கிறிஸ்தவ நாடுகளையா? அவங்களுக்கெல்லாம் இந்த உபதேசம் இருந்தால் அப்படி செய்வானா? ரட்சிக்கப்பட்டவன் செய்கிற வேலையா? அபிஷேகம் பெற்றவன் செய்கிற வேலையாயாது? அதனால் பழைய ஏற்பாட்டுக்காரன் ஒருத்தனும் சீசனோ இயேசுவின் சீசனோ கிறிஸ்தவனோ அபிஷேகம் பெற்றவனோ கிடையாது. அவன் இப்போ அறியாமை உள்ள காலம், மாறுபாடு அந்த காலத்தில் உள்ளதை இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு நம்ம முடிச்சு போடக்கூடாது. அது வேறு, இது வேறு. ஆகவே புது உடன்படிக்கையை இயேசு ஏற்படுத்த வந்தார். புது உடன்படிக்கைன்னு சொல்லுவதனாலே முந்தினதை பழமையாக்கினார்னு எபிரேயர் 8:13 இருக்குது. அதனால் பழமையான காரியங்களை புதுசாக உள்ளவனுக்கு சொல்லிக்கிட்டே இவனும் பழசு மாதிரி இவனையும் ஆக்கிட்டான். ஏறக்குறைய யூதனாவே ஆக்கிட்டான். ஐயா என்ன செய்ய? ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனேன்னு இன்றைக்கி ஜெபிக்கிறீங்களே, உங்களை அந்த கெதியில் ஆக்கிட்டானே. உங்களை ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எலியாவின் ஆவி ஆவின்னா கிறிஸ்துவின் ஆவி இப்போ உங்கள்கிட்ட இல்லையா? எலியான் ஆவி 450 தீர்க்கதரிசியில் பாகால் தீர்க்கதரிசியில் விரட்டி கொண்டான். நீ எலியாவின் ஆவின்னா விரட்டு. மீனாட்சம்மன் கோயிலை சுற்றி பூசாரியை வெற்றா போய் பார்ப்போம். அப்போ அதனால் அது வேறு மகனே, அது வெட்டி குத்தி கொள்ற, அதான் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம்னு படிச்சிட்டிங்களே. மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்கிறவே மோசே திறப்பின் வாசல் ஜெபம்னு சொல்கிறான்னா அவனுக்கு என்னடா அறிவு இருக்கும்? அந்த மோசையை பின்பற்றி ஊழியனாலும் என்ன அறிவு இருக்கும்? அதை 14-15 படிங்க. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் மோசேயின் ஆகமங்கள் பழைய ஏற்பாடு முக்காடுன்னே போட்டிருக்கு, படிங்க. 14 பழைய ஏற்பாட்டுக்காரங்க மனசு கடினப்பட்டுருச்சு. இன்னைக்கு வரைக்கும் கவனிங்க, இது நான் சொல்லலை, வேதாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தை சொல்கிறேன். பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் உனக்கும் அதே கதி தான். இன்றைக்கி நீ பழைய ஏற்பாட்டுக்காரனையே முட்டு கொடுத்து தூக்கி பிடிச்சி அதையே பின்பற்றினா நீ முக்காடுக்குள்ளே குருட்டு நாயாக தான் இருக்க. அப்படி தான் சொல்லணும். அப்புறம் நீக்கப்பட்டுச்சா? கிறிஸ்துவினாலே உன்னிடத்தில் நீக்கப்பட்டதான்னு தான் உங்ககிட்ட கேட்குறேன். கிறிஸ்தவர்களே, ஊழியக்காரர்களே, உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்களே, ஊழியர்கள்னு சொல்லி கொள்கிற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், கிறிஸ்துவினாலே பழைய ஏற்பாடு உனக்கு நீக்கப்பட்டிருக்கா? நீக்கிருக்காரா? நீக்கிட்டார், நீக்கப்பட்டேன்னு சொல்ல உனக்கு துணிவு இருக்கா? சொல்லு பார்ப்போம். அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அப்போ இஸ்ரேல் ஜனங்க இன்னும் மனம் திரும்பாதவங்க. அதனால தான் யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புங்கன்னு சொன்னால், இயேசுவும் மனம் திரும்புங்கன்னு சொன்னாங்க, அப்போஸ்தலர்களும் மனம் திரும்புங்கன்னு தான் சொன்னாங்க. மனம் திரும்பாதவங்க. அவனா உனக்கு கோல் மாடல், அவன் தான் உனக்கு முன்மாதிரி. 1.5 மணி நேரம் அவனை பற்றியே பேசுறியே, நீ ரட்சிக்கப்பட வேண்டிய எப்படிடா சொல்ல முடியும்? நீ ஒரு கிறிஸ்த வேண்டிய எப்படிடா சொல்ல முடியும்? எபிரேயர் 11 அதிகாரம் விசுவாச பட்டியல்னு சொல்கிறோம். உண்மை. பழைய ஏற்பாட்டுக்காரங்க அடியேங்கப்பா
ஆபேலிருந்து, ஏனோக்கிலிருந்து, நோவாவிலிருந்து, சாரால் ஆபிரகாமிலிருந்து, மோசையிலிருந்து பெரிய பெரிய ஆளுகள்லாம் அதில் வர்றாங்க. நேரம் பத்தாதுன்னே போட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாரும் 39:40 மறந்துடாதீங்க. என்றைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே மனப்பாடம் பண்ணிக்கங்க. 39:40 இவர்கள் எல்லாரும், நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து படித்த இவங்க எல்லாரும் விசுவாசத்தினாலே நல்ல சாட்சிகள் பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஒரே அடி அங்கே கடைசியில் எவன் இன்னைக்கு 39:40 எவன் புரிஞ்சுக்கிறான், அவன் தான் பாக்கிவான். இவங்க எல்லாரும் விசுவாசத்தில் ஒருவேளை நீங்கள் 1.5 மணி நேரம் பேசுகிற மாதிரி அவன் இருந்தாலும் கடைசியில் ஃபெயில் ஆகிட்டானேயா. ஃபெயில் ஆனவனா உனக்கு கோல் மாடல், ஃபெயில் ஆனவனா உனக்கு முன்மாதிரி, அடையாமல் போயிட்டாங்கன்னு அங்கே நிறுவனங்களை எழுதியிருக்க, அது உனக்கு தெரியல. 40ஆம் வசனத்தில் அவர்கள் நம்மை அல்லாமல், அவர்கள் என்பது பழைய ஏற்பாட்டுக்காரங்க, நம்மை என்பது கிறிஸ்தவர்கள். நீ வேற அவன் வேற, புரிஞ்சிக்க, அவன் வேற நீ வேற. அவர்கள் நம்மை அல்லாமல், நம்மை விட அவர்கள் பூரணமாக ஆகாததுனாலே விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கு, அதாவது கிறிஸ்தவங்களுக்காக முன்னாடியே வச்சுட்டார். புரிஞ்சுக்கங்க இந்த பெரிய ரகசியம். அவர்கள் நம்மை விட பூரணர்கள் அல்ல, நம்மை விட விசுவாசிகள் அல்ல, நம்ம விட வாக்குத்தத்தங்களை பெற்றவங்களும் இல்லை, அடையாமல் போனவங்க. அவங்கள நீ 1.5 மணி நேரம் உனக்கு போதிச்சுக்கிட்டு இருந்தான்னா, போதிச்சவனும் சரியில்லை, கேட்குறவனும் சரியில்லை. இது கிறிஸ்தவம்னு சொல்கிறானா, எப்படா எழுப்புதல் வரும், எப்படி நல்லா வரும்? எபிரேயர் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளி. பாரமானதுன்னா நியாயப்பிரமாணம், பாவம். நியாயப்பிரமாணத்தில் கடைப்பிடிக்கிறவங்க முழுவதும் பாவி தானே, எவன் நீதிமானே? நீங்கள் கோயிலில், இந்த கோயிலில் 10 கட்டளைகள் எழுதி தொங்க போடுறீங்கன்னு வைங்களேன், இங்கே வர்றவன் முழுவதும் விபச்சாரம் பண்ணுறவன், கொலை செய்கிறவன், பொய் சொல்கிறவன், இன்னொரு குடும்பத்தை ஆட்டையை போடுறவன், இவனாத்தான் இந்த கோயிலுக்கு வர்றான்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. இங்கே சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னா குடிக்கிறவனுக்கு தானே அது, குடிக்காதவனுக்கா? இங்கே சிறுநீர் கழிக்கக்கூடாதுன்னு போடுறீங்க, சிறுநீர் அங்கே கழிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு தானே அந்த வார்த்தை. அதுபோல் நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியை நீ ஆட்டை போடாதிருப்பாயாக, நீ களவு செய்யாதிருப்பாயாக, இச்சையா எல்லாம் இங்கேயே போடுறானா. இங்கே வரைவன் முழுவதும் இங்கே வரைவன் முழுவதும் ரொம்ப கேடுகட்ட நிலைமையில தானே இருக்குது. இதெல்லாம் யாராவது யோசிக்கிறீங்களா, சிந்திக்கிறீங்களா? இது ஏன் ஐடியா இல்லை, நான் செட்டப் பண்ணி நான் பேசுனது கிடையாது. எதையுமே என் சுயமாக வராது. 1 தீமோத்தேயு எடுங்களேன், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து படிங்க. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நான் என் சொந்த கருத்து செட்டப் பண்ணி என் அறிவில் சொல்லலை, படிங்க. இல்லைம்மா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7லேருந்து படிங்க. இன்னைக்கு உள்ள போதகர் சொல்லுகிறது இன்னதென்றும், பெரிய காரியம் சாதிச்சேன்னு சொல்கிறது இன்னதென்றும் இவங்க அறியாமல் இருந்தும் கிறிஸ்தவ போதகரா நியாயப்பிரமாண போதகரா? இன்னைக்கு உள்ளவன் கிறிஸ்தவ போதகர் அல்ல, அவன் நியாயப்பிரமாண போதகராக இருக்க விரும்புகிறான். அதைத்தானே சொல்லிகிட்டு இருக்கான் 24 மணி நேரம். படிங்க. அப்படியே தப்பி தவறி நியாயப்பிரமாணத்தை நீ கடைபிடிச்சா, நியாயப்பிரமாண புத்திமதிய ஆலோசனை அதெல்லாம் செய்யக்கூடாது செய்யணும், நல்லது தான். அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அப்போஸ்தலருக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் யாருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? அக்கிரமக்காரனுக்கும் அடங்காத பிடாரிகளுக்கு, பக்தியே இல்லாதவன் கோயிலுக்கு வர்றாயா, பாவிகளுக்கு, ரொம்ப கேவலமான ஆளுகளுக்கு, சீர்கெட்டு போன ஆளுகளுக்கு, எவே தாய் தப்பனை அடிக்கிறானோ அவனுக்கு, கொலை செய்கிறவனுக்கு, வேசித்தனம் விபச்சாரம் பண்ணுறவனுக்கு, ஆணோடு ஆணு விபச்சாரம் பண்ணுறவனுக்கு,
மனுஷனை திருடி ஆட்டையை போடுறவனுக்கு, வாயை திறந்தா பொய்யே பேசுகிறவனுக்கு, பொய் சத்தியை வைக்கிறவனுக்கு, நித்தியானந்த தேவனுடைய சுவிசேஷத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லாருக்காக அது விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறான். அப்போ இங்கே கோயிலில் தொகை போட்டு நீ வர்றவன் முழுவதும் அந்த லிஸ்ட்டு தானே இருப்ப. நீ கிறிஸ்துவுக்கு விரோதி, நீ அங்கே போட்டு பவுல் சொல்கிறான், ஒத்துக்குறியா? கிறிஸ்துவுக்கு விரோதி இல்லைன்னா வெளியேறி அதை எடுத்துடு, அதை எடுத்துரு. அதையே நீ போடுற கிறிஸ்தவனுக்கு. நீதிமானுக்கு கிடையாத நாப்ப நீதிமான் ஆகுறது எப்படி? எப்படி? ரோமர் 5 எப்படி அப்போ நீதிமான் ஆகுறது? என்னை 10 கட்டளை வச்சு நீதிமான் சொல்லிட்டு இருந்தா நீ இல்லைன்னு சொல்கிறிய, அப்போ எப்படிடா நீதிமான் ஆகணும்னு சொன்னால் படிங்க. ரோமர் 5:19. ஒரே மனுஷனுடைய ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் உலகம் முழுவதும் பாவிலாக்கப்பட்டது போல. அங்கே ஒருத்தன் போட்டிருக்கு, இங்கே ஒருவர்னு மரியாதையாக போட்டிருக்கு. இப்படி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதை என்னை தப்பாக சிலர் என்ன நீங்கள் எல்லாரையும் ஒருமையில் அவன் பேதுரு வந்தான், இப்போ பவுல் வந்தான், அவன் பேர்பட்ட ஊழியக்காரனே அவன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னையா நியாயம்னு கமாண்டில் என்னை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் படிச்சிங்களா? ஆதாமுக்கும் இயேசுவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க ஆதாம அவன் இவன் என்றும் இயேசுவை அவர் இவர் என்றும் பிரித்து சொல்லப்பட்ட தமிழை போல ஒரு சிறந்த மொழி உலகத்திலேயே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நானும் சொல்கிறேனே தவிர என்னை தப்பாக நினைக்காதீங்க. படிங்கம்மா. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஆமேன் லேலுயா. எவனிங்க? ஆதாமால பாவிகளாக்கப்பட்டது போல இயேசுவால, 2ஆம் ஆதாமாகிய இயேசுவால நீங்கள் யாரு? நீதிமான்களாக்கப்படுறீங்க. நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. எவனிங்க? நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தரும் நீதிமான ஆக முடியாதுன்னு கலாத்தியர் 3:10 இருக்குது. நியாயப்பிரமாணத்தினாலே ஒருத்தரும் நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணம் விசுவாசக்குரியது அல்ல. அதில் 13ஆம் வசனத்தில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதிக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். அதனால தான் நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு முடிவுன்னு சொல்லி ரோமர் 10:4 போட்டிருக்கு. இயேசுவோட முடியுது. அதுக்கு இயேசு பிரசங்கம் பண்ணும் போதே நியாயப்பிரமாணத்தை மீறுறாரு, தீர்க்கதரிசனத்தை மீறுறாருன்னு என்னைய பழைய ஏற்பாடை குறை சொல்கிறாருன்னு என்னைய வஞ்ச மாதிரி இயேசுவை வஞ்சாங்க, திட்டினாங்க. அப்போ இயேசு என்ன சொன்னார்? மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்கதரிசியாவது அழிக்கல்ல, நிறைவேற்றவே வந்தேன். சிலுவையிலே எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நிறைவேற்றிட்டார். சிலுவையிலே முடிந்தது. கொலோசியர் 2:15 நமக்கு விரோதமாகி உள்ள அந்த நியாயப்பிரமாணங்களை, அந்த காரியங்களை எவனும் கடைபிடிக்காதனால எல்லாருக்கும் பாவம் சாபம் வந்து விட்டது. அதை இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு அதை செய்து முடித்தார். முடித்த பிறகு திரும்பவும் அதையே கொடுப்பாரா? திரும்ப அதே கதி இன்னொரு முறை வந்து அது சிலுவையில் அறைய வேண்டியிருக்கும். அதனால் புதிய கட்டளைகளை தர்றாரு. அதான் புதிய உபதேசம், புதிய உடன்படிக்கை, புதிய மன்னா, புதிய ஏற்பாடு, புதிய கோடி துண்டு, புதிய ரசம், எல்லாமே புதுசாக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது அவன் புதுசாகிறான். பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதுசாகுது. லேலுயா. ஆகவே இதுதான் சத்தியம். ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டு குப்பைகள்லாம் நமக்கு மாதிரியாக இருக்கட்டும். அதுக்காக விலகாதீங்க. இப்போ நம்ம இந்த 2025 2 மாதம்தான் இருக்குது, முடிய போகுது. அடுத்து 2026 வந்த உடனே புது காலண்டர் வந்துடும். அதனால் இதை தூக்கி வெறிஞ்சிருங்கன்னு சொல்லலை. இதில் தேதி கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன், இதில் நாள் குறிக்காதீங்கன்னு சொல்கிறேன். இந்த அடிப்படையில் டைரியில் எழுதாதீங்க, இந்த தேதியில் வர்றேன் போகிறேன்ட்டு எவனுக்கு வாக்கு கொடுத்துடாதீங்கன்னு தான் இதை சொல்ல வர்றேனே தவிர 2026 புதுசாக காலண்டர் வர்றதுனால அதில் தான் நீங்கள் பயணிக்கும், அதில் தான் நீங்கள் வந்து எழுதணும், அதில் தான் நீங்கள் வாக்கு கொடுக்கணுமே தவிர இது இல்லைப்பா. ஆனால் அதனால் தூக்கி எரிஞ்சிடாதீங்க. பழைய வருஷம் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் மகனே, வச்சுக்கப்பான்னு சொல்கிறேனே தவிர தூக்கி போடுங்கன்னு சொல்லலை. அழிக்க அல்ல, நிறைவேற்றத்தான் வந்தேன்னு சொல்கிறார். ஆகவே பழைய ஏற்பாடு இருக்க போய்த்தானே புதிய ஏற்பாட்டுடைய காரியத்தை ரெண்டையும் இணைச்சி நம்ம சொல்கிறோம். இருளையும் ஒளியும் இணைச்சா தானே ஒளின்னு தெரியும், இருள்னு தெரியும். அதனால் ரெண்டையும் நம்ம பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. இயேசு ரெண்டையும் தான் கொடுத்தாரு, மீனையும் கொடுத்தாரு, அப்பத்தையும் கொடுத்தாரு. ஆனால் மீன் சாப்பிட்றது விதம் வேறு,
அப்பம் சாப்பிட்ற விதம் வேறு. மீனில் கழிவு பொருள் நிறையா இருக்கும். மண்டை, செதில், முள், குடல், குந்தாணி எல்லாம் திங்க முடியுமா? எல்லாத்தையும் கழிவு பொருள் எடுத்துகிட்டு அதில் நல்லது தான் எடுத்து சாப்பிட முடியும் மீன். அதான் பழைய ஏற்பாடு. எல்லாத்தையும் திங்க முடியும். எல்லாத்தையும் ஒரு சில காரியங்கள் எடுத்துக்கலாம், முன்மாதிரியாக எடுக்கலாம். இன்னும் சில சிறுக்க தரிசனங்களுக்கு 1 2 நிறைவேற வேண்டியது இருக்குது, அது வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடு அப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கினேன் மீனுன்னு சொல்லலை, நானே வானத்திலிருந்து இறங்கினேன் ஜீவப்பம். என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். அந்த அப்பத்தில் கழிவு பொருள் இருக்கான்னு கேட்குறேன். கழிவு பொருள் இருக்கா? இல்லை, கழிவு பொருளே கிடையாது. ஆகவே அப்படியே திங்கலாம். புதிய ஏற்பாட்டில் ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் மாற்றாதீங்க, குறைக்காதீங்க, கூட்டாதீங்க. அது அப்படியே போதிக்கிறவன் பாக்கியவான் இருக்கு. பழைய ஏற்பாடு அப்படி அல்ல. பழைய ஏற்பாடை பற்றி பவுல் சொல்லும் போது தீர்க்க தரிசனங்களை அற்பமாக நினைக்காதீங்க, எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க, நலமானதை பிடித்து கொள்ளுங்க, பொல்லாங்கா தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கன்னு தான் இருக்குது. அதான் மாறுபாடு உள்ள சந்ததி விட்டு விலகுங்கன்னு இருக்கு. அதனால் தயவு செய்து புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்றது ஏதோ சாதாரணமான ஏற்படுத்தலை. உலகத்தையே தலைகீழாக மாற்றக்கூடிய, உலகத்தையே புரட்டி போடக்கூடிய எல்லா கிறிஸ்தவங்களும் இந்த மெய்யான ஒளிக்கு வரும்படி ஆண்டவர் இந்த சின்ன பவுலை மதுரையில் எழுப்பியிருக்காரே தவிர மற்றபடி அல்ல. அதுக்கு உதவி செய்கிற, தாங்குகிற, ஜெபிக்கிற, உடன்படுகிற நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். நீங்கள் அஸ்திவாரமாக விளங்குவீங்க. அல்லேலூயா. இயேசு நமக்கு தலைவராக இருப்பார், நாம் எல்லாரும் சகோதரர்களாக இருப்போம். ஆகவே தேவ பிள்ளைகளே, அறியப்படாத தேவன் என்ற தலைப்பை நான் அடுத்த வருஷம் சொல்ல போகிறேன். 10 பாயிண்ட் சொன்னதுனால 10 பாயிண்ட். இப்போ நான் முகவரையே 300 இந்த கதினா அதில் போயிட்டா இப்போ எந்த கதி ஆகும்? அதனால் 2026 அறியப்படாத தேவன்ற தலைப்பில் நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ இந்த முகவரியோடு நம்ம காலத்தை முடிக்க போகிறோம், நேரம் ஆயிடுச்சு. அதனால் தேவ பிள்ளைகளே, கடைசியில் நான் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருந்தா ஆவியில் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்படுவேன். 3 காரியம். ரட்சிக்கப்பட்டேன் என்பது ஆத்துமா, ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே வர்றேன் என்பது ஆவி, ரட்சிக்கப்படுவேன் என்ற நிச்சயம் இருப்பது சரீரம். இந்த 3 உடையவங்க தான் நாம். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாம் மேலானதையே தேடுறோம், மேலானதையே நாடுறோம். ரட்சிக்கப்படாத இந்த சரீரம் கீழானதையே இழுக்குது. ஒரு பழமொழி இருக்குல்ல, தவளை தண்ணிக்கு இழுக்குது, ஓனால் மேட்டுக்கு இழுக்குதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போ இந்த நம்ம சரீரம் ரட்சிக்கப்படாதனால இது உலகத்துக்குரிய இச்சைகள், கவர்ச்சி, நல்லா இருக்கே இது. உடனே இப்போ ஒரு மாடை பிடிச்சிட்டு போகும்போது ஒரு கீரையை பார்த்த உடனே அப்படி வாயை வைக்க போகிறோம், ஒரு வைக்கலை பார்த்த உடனே அப்படி வாயை நம்ம சுண்டி இழுத்து மூக்கணா கயிறை போட்டு சுவே இப்படி வா இப்படி வா இப்படி வா இப்படி வா கரெக்டாக அந்த நடத்துகிறோம்ல. உங்கள் உடம்பு தான் மாடு, எருமை, அது ரட்சிக்கப்படலை. எங்கெங்கே வாய் வைக்கணுமோ ஆசைப்படும், எங்கெங்கே இப்போ போகிறோமோ அங்கெல்லாம் வாய் வைக்க ஆசைப்படும். உங்கள் சரீரம் உங்களுக்கு எதிரி, நம்முடைய உடம்பே நமக்கு எதிரியாக இருக்குது. கவனிங்க, நம்ம சரீரமே நமக்கு ஆபத்தாக இருக்குது. அதனால் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் உலகத்தினால் உண்டானது, தேவனால் உண்டானதல்ல. மாம்சமும் அது இச்சையும் செய்கிறவனும் ஒளிந்து போவான், தேவ சித்தப்படி செய்கிறவனும் என்றென்று நினைச்சிருப்பான். அதனால மாம்ச எண்ணங்களை நீங்கள் விட்டுட்டு, நான் நினைக்கிறேன், இப்படித்தான் யோசிக்கிறேன், அதை சொல்லாத மகனே, நான் இப்படித்தான் நினைக்கிறேன்னா நீ என்ன பெரிய நினைப்பு, புத்தியை நிறைவேற்றுற என்ன இருக்குது? மனசனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழி உண்டு, முடிவோ மரண வழின்னு இருக்குது. நீ என்ன நினைக்கிறியோ அது உனக்கே ஆபத்தாலாம் இருக்குது. அதனால் இயேசு, அப்பேற்பட்ட இயேசுவே சொன்னார், பரிசுத்தாவினாலே உற்பத்தியான இயேசுவே சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே. அப்பேற்பட்ட தேவகுமாரனையே அவர் மாம்சம் பரிசுத்தம் உள்ளது, அதையே அவர் சிந்தைகளை பெருசுன்னு நினைக்காம அந்த சிந்தையை விட்டுட்டு உம்முடைய சித்தத்தின்படியே கடவுள். அந்த ஜபந்தான் நம்ம ஜபமாக இருக்கணும், அந்த கிறிஸ்துவின் சிந்தை தான் உங்களுக்கு சிந்தையாக இருக்கணும், அந்த சத்தியம்தான் நம்ம சத்தியமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை விற்று வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. பின்னிட்டு பார்க்குறவன் சீசனாக இருக்க மாட்டான். இயேசுனுடைய அடிச்சுவடுகளையே தொடர்ந்து போகிறது தான் உண்மையான கிறிஸ்தவன். ரட்சிக்கப்பட்ட ஆத்துமா மேலானது தேடும். மேலானது தேடுறதுக்கு அடையாளம் என்ன?
நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த உபதேசம் கேட்க ஆசையாக வர்றீங்க, பிரசங்கம் நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்க, பாட்டு பாடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, ரொம்ப உங்களுக்கு அறியாமலேயே ஒரு அன்பு இருக்குது. காரணம், உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? என்னமோ ஆயிடுச்சா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. அதே சமயத்தில் ஒரு உலகத்தான் என்னென்ன நினைக்கிறானோ செய்கிறானோ அந்த புத்தியும் நம்மக்கிட்ட இருக்குது. இது என்னடான்னு கேட்டிங்கன்னா, சரீர இச்சை. இன்னும் அது ரட்சிக்கப்படலை. அதை நம்ம அடக்கி ஆளணும். அதை நம்ம சேவ் பண்ணுற மாதிரி இருபுறம் கருக்குள்ள பட்டையை மாதிரி சேவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் முடியுமே தவிர அதை இஷ்டத்துக்கு விட்டுட்டிங்கன்னா சல்லுன்னு முளைச்சிரும். அதனால நம்ம அதை அடக்கி ஆளணும். எதனால? இந்த வேத வசனம் இருபுறம் கருக்குள்ள பிளேடு கத்தி டெய்லி சேவ் பண்ணுங்க, டெய்லி இந்த சத்தியத்தில் வளருங்க, டெய்லி இந்த உபதேசத்தில் வளருங்க. அப்படி வளரும்போது ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் படிங்க. இந்த படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பழைய ஏற்பாடு என்னதுன்னு தெரிஞ்சிடும், புதிய ஏற்பாடு என்னதுன்னு தெரிஞ்சிடும், இயேசு கிறிஸ்து எப்படி பின்பற்றணும்னு தெரியும், எப்படிப்பட்ட பழைய ஏற்பாடு, எப்படிப்பட்ட புதிய ஏற்பாடு, எப்படி சத்தியம், நிருபங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சிடும். நான் ஏதோ கொஞ்சம் ஒன்று ரெண்டு படித்து இவ்வளோ சொல்கிறேன்னா நீங்கள் அதிகமாக நினைப்பீங்க, சொல்லுவீங்க, தெரிஞ்சுக்கிடுவீங்க. தயவுசெய்து ரோமர்லேருந்து யூதா வரைக்குள்ள நிருபங்களை டெய்லி படிங்க. எங்கள் சபையில் சங்கீதத்தை விட்டுட்டு இப்போ நிருபங்கள் தான் வேத பாடமாக வாசிக்கிறோம். இந்த ஐயா சாட்சி. அதனால் தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி என்னவென்றால், பழைய ஏற்பாடு இருக்கட்டும், வேணாம்னு சொல்லலை, அது நடந்து முடிஞ்சது. சில விஷயம் நடக்க வேண்டியதுக்கு நடக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு முன் கண்ணாடி, பழைய ஏற்பாடு பின் கண்ணாடி. ஒரு வண்டியில் போகும்போது பின் கண்ணாடி இதெல்லாம் கடந்து வந்திருக்கோமா பார்த்துக்கலாம், போக முடியாது. ஏன் போகிறீங்க? நீங்கள் போகிறது முன்னாடி உள்ள கண்ணாடி, அதை பார்க்கலாம், போகலாம். இதில் பார்க்கலாமே தவிர போக முடியாது, போகக்கூடாது. அதனால் தேவ பிள்ளைகளே, நானே வழின்னு சொன்னார், நானும் ஒரு வழின்னு சொல்லலை. அவர் தான், அவரை தவிர வேறு நாதி இல்லை. இயேசுவை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்களை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் உங்களால் போட கூடாதுன்னு இருக்குது. கூடும், இருக்க போய் தானே ஃபவுண்டேஷன் இருக்குது, கூடாதுன்னு சொன்னார். அதை மீறி இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கான்னா இதெல்லாம் கிறிஸ்தவ ஊழியம் இல்லை, இதெல்லாம் கிறிஸ்தவ சபைகளும் கிடையாது. இவங்கெல்லாம் நியாயப்பிரமான போதகராக இருக்கான்னு தவிர கிறிஸ்தவ போதகர் அல்ல. அக்கிறிஸ்தவின் போதகர்கள் எழுதுனது கிறிஸ்தவங்களுக்கு சொன்ன புத்திமதி நிறுவங்களில் இருக்குது, சுவிசேஷங்களில் இருக்குது. அது ரெண்டையும் உள்ள பகுத்தறிவை உண்டாகத்தான் மதுரை பட்டணத்தில் உருவாகத்தான் குறிப்பாக ஐயா 2ஆம் குறிப்பாக கொடுத்தாரு. அதனால் இந்த மதுரை பட்டணம் ரொம்ப புகழ் வாய்ந்தது, பேர் வாய்ந்தது. சங்கம் வச்சு வளர்த்த மதுரை உலகத்திலே பழமையான நகரம். ஆனால் இப்போ எல்லா நாடை விட, எல்லா ஊரை விட மதுரை தான் எதில் சிறந்தது? குப்பையில், ரொம்ப குப்பை, மோசமான குப்பையில் சிறந்தது. 1ஆம் நம்பரில் மதுரை இருக்குதுன்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது உலகப்பிரகாரமான குப்பை. நாம் வீட்டில் உள்ள குப்பையை கூட்டுவோம். தெருவாக கூட்டுவது நம்ம வேலை இல்லை. வீட்டில் உள்ள குப்பையை தெருவு கொண்டு வருவோம், தெருவில் உள்ளவன் கூட்டிகிட்டு போட்டு. அதனால் ஊழியம் உங்கள் வீட்டில் தொடங்குங்க, உங்கள் மனைவிகிட்ட தொடங்குங்க, உங்கள் மகன்கிட்ட தொடங்குங்க, உங்கள் பிள்ளைகிட்ட தொடங்குங்க. இயேசு உங்கள் வீட்டில் பிறக்கட்டும். அதிலிருந்து அப்படியே பரவி நிறைவானது வரும்போது என்னென்ன குறைவுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ நிறைவை கொண்டு வாங்க, குறைவு போயிடும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வர்றேன்னு நினைக்காதீங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, நீங்களே விடுதலை தன்னால் ஆயிடுவீங்க. சத்தியத்தை கொண்டு வாங்க, ஒளியை கொண்டு வாங்க, வெளிச்சத்தை கொண்டு வாங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம்னு சொன்னார், உலகத்துக்கு உப்புன்னு சொன்னார். இவ்வளோ பெரிய மதுரைக்கு, இவ்வளோ பெரிய உலகத்துக்கு நம்ம 10 பேர் கூடியிருக்கிறோமே, இது நல்லதா, இது முடியுமான்னு நினைக்காதீங்க. அந்த நிறைய சோறுக்கு இந்த இவ்வளோ உப்பு தான் போடுறோம். அந்த அண்டா சோறு முழுவதும் ருசியாகுது இல்லையா? அது போதுறேன். இந்த சின்ன மதுரையில், இந்த சின்ன நகரத்தில், இந்த சின்ன கூட்டத்தில் சிறுமந்தையே பயப்படாதே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதாவாகி தேவன் பிரியமாயிருக்கிறார். ஒடுக்கமும் இடுக்குமான வழியில் போவோம், இயேசுவின் வழியில் நடப்போம். ஆகவே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்வோம். இந்த முகவரி செய்தி பழைய ஏற்பாட்டில் முடிகிறது மாதிரி இப்போ நான் முடிக்கிறேன். அறியப்படா தேவன் என்ற புது செய்தியை 10 பாயிண்டில் நம்ம புதிய வருஷத்தில் தொடங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, சரியான சத்தியத்திலே வழிநடத்த கிருபை செய்வாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம்.
ஆரோக்கியசாமி ஐயா அவர்கள், ஆரோக்கியராஜ் ஐயா அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதியே ஸ்தோத்திரம். உடைய நியாயமான வார்த்தையை பேசுவதற்கும் கேட்பதற்கும் உதவி செய்வீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். என்னிடத்தில் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இப்படியாக வாக்குப்படுகிற தேவன், உங்களுடைய நாமத்தில் நாங்கள் வாஞ்சையாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினால உலகத்தில் உள்ளவைகள் என்னால் உண்டானது அல்ல, அது உலகத்தினால் உண்டானது என்று சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல வார்த்தைகளை, நல்ல காரியங்களை நீ சொல்லி இருக்க, இந்த நாளிலும் ஆண்டவரே மனக்கண், ஞானக்கண், அறிவுக்கண் திறக்காதபடி உபதேசம் பண்ணி மக்களை இன்னும் குப்பையாய் ஆக்குவதற்கு இருக்கிற ஊழியர்களை நீர் ஞானத்திலே நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனக்கண், ஞானக்கண் திறக்கப்பட்ட ஊழியர்கள் எழுந்தி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை கேட்ட இந்த நாளிலே வந்த உடைய பிள்ளைகளுக்கு ஆற்றல், தேவ கிருப, மகிமை, மகத்துவம் கொடுத்து அதை எல்லா இடங்களுக்கும் பிரசங்கிக்க, தன்னுடைய வீட்டுக்குள்ளே பிரசங்கிக்க உதவி செய்யும்படி அப்பா உங்களுடைய திருநாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்ய, அதே போல ஆண்டவரே இந்த நாளிலே கேட்பதற்கும் சிந்திப்பதற்கும் இந்த வார்த்தையை உங்களுடைய மகனை கொண்டு பேச வைத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு கிருபை கொடுங்க, இன்னும் அதிகமான ஞானத்தை கற்றுக்கொள்ள, இன்னும் அதிகமான தேவ வார்த்தைகளை அடியார்களுக்கு சொல்ல கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தினாலும் வல்லமையினாலும் அடியார்களை ஆமாண்டவரே நிரப்பும். அதே போல கற்றுக் கொடுத்த இந்த ஊழியக்காரரை நிரப்பும். வல்லமையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்யைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் 2025 கூட இருந்தது போல 2026 புது ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு நல்ல தேவனாயிருந்து வழி நடத்தி காக்க போகிறதுக்காய் கோடா கோடி சோத்திரம். ஆமேன். அல்லேலுயா. சோத்திரம் சோத்திரம். ஒருவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.